முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமி, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருள், எங்கும் நிறைந்த பரபிரம்மமே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவோம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமः. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமः. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமः. ஓம் ரமணாய நமः. ஓம் ரமணாய நமः. ஓம் ரமணாய நமः. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் பிரிய பாபாஜி நம. சிவாஜி. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லுங்க வினோத். சுவாமி, இறைவனை பத்தி பேசும்போது நீங்க முதல்ல சொன்னது இயற்கை, காலம், கடவுள். இந்த காலத்தையும் நம்ம அறிந்தோம் என்றால் அதன் பின்பு கடவுளை தானாக சேர்ந்து விடுவோம் என்று போதித்தீர்கள். மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி இயற்கைய, காலம், இது ரெண்டுத்தையும் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அதில் அந்த இயற்கையிலேருந்து தொடங்கணும். இது எனக்கும் ஒரு திருப்பி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். மதத்தில் புதுசாக வந்தவங்களுக்கும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பாடம் மாதிரி. நல்ல இயற்கை, இதை பற்றி சொல்லணும். இயற்கை, நான், எனது என்பது மாயை, இயற்கை மாயை, இயற்கை அரக்கன், இப்படி எல்லாம் நம்ம பார்த்து அந்த வகையில் இயற்கையை மறுபடியும் நீங்கள் இயற்கை பற்றி விரிவாக சொல்லணும் சார். இயற்கை பத்தி இப்படி சொல்லணும். சரி, இப்போ இயற்கை பார்த்தீங்கன்னா தன் கடமையை எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்காது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம் நம்மளை நிறுத்துறதே இல்லை. அது பாட்டுன்னு தன் இயக்கத்தை இயக்கிக்கிட்டே இருக்கு. உங்களை நம்ம சொல்லணும்னா, மனிதன் எடுத்த உடனே மனிதனாக பிறவி எடுப்பதில்லை. ஒரு உயிர் ஓரறிவு ஈரறிவாக பரிணாமாயி 6ஆம் அறிவான மனித பிறவியை எடுக்குது. இத்தனை இது இயற்கை. இங்க பாருங்க, இது வரைக்கும் கடவுள்ன்ற பத்தி நம்ம சம்மந்தப்படுத்தணுமா இல்ல வெறும் இயற்கை மட்டுமே பேசிட்டோமா? கொஞ்சம் சயின்டிபிக்கா போவோம், நல்லதா இருக்கும். சொல்லுங்க வினோத். சரி, சரி, இயற்கை பத்தியே பேசுறேன். தேவைப்பட்டா அதை எங்க எப்ப இணைக்கணுமோ நான் நினைக்கிறேன். இப்போ ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6ஆம் அறிவாக பரிணாமம் ஆகுது. இந்த உயிருக்கு திறன் மேம்பட்டு கொண்டே வருது, அறிவு வளருது.
இந்த ஓர் அறிவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள திறன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காதுன்னு சொல்லு, அதுக்கு இருக்கும். அதுக்கு எது பாதுகாப்போ அதுதான். அந்த மாதிரி இந்த பரிணாமாயி நாம ஆறாம் அறிவாக மனித பிறவியை எடுக்கும். இந்த உயிருக்கு வந்து அறிவு வளருதுன்னா அதுதான் திறன் வளருதுன்னு சொல்றேன் நான். அந்த அறிவு மாறிக்கிட்டே இருக்கு. இதை யாரா பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு உலகத்துல நீங்க இது இங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்தா இது மாறும், இங்க இருந்து இதுக்கு வந்தா இது மாறும்ன்றது நீதி. இது எப்படி மாறுது, எப்படி இணையுதுன்றது அப்புறம் சொல்றேன். இப்போ இது மொத்தமா இயக்கமா ஒரு அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் என்னடா அங்க இணைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இணைந்து. இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கோ அங்கதான் உயிர் பரிணாமமாவது, ஒரு உயிர் வாழும் நிலை ஏற்படுறது. இதுல ஏதாவது ஒண்ணு கம்மியான நம்ம நீங்க சொல்ற மாதிரி நிறைய கோள்கள், நம்ம பிளானட்ஸ் நிறைய இருக்கு. அஹ் ஏன் இந்த இதுல மட்டும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு என்னன்னா பஞ்சபூதங்கள் எங்கே ஒன்று சேர்க்கப்பட முடிகிறதோ அங்கதான் வந்து இந்த உயிர் வாழும் நிலை இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா அங்க வந்து உயிர் பரிணாமமாவதும் அதுங்களோட ஜீவன் திறன் எல்லாமே வேறுபடும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு விளக்கம் இல்ல, ஒரு கணிப்பு மட்டும் இருக்கு. அது இன்னும் அறிவுபூர்வமாக ஆராயப்படல. அதை பத்தி வேண்டாம். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இதுதான் இயற்கை. இந்த பஞ்சபூதங்கள் வந்து இதுல என்ன ஆகுதுன்னா அதனோட இதழ் அந்த தட்பவெப்பநிலை சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி சில உயிர்கள் பிறக்கின்றன. சில உயிர்கள் அங்கே வாழும் தகுதி இல்லாதது அங்க பிறக்கப்பட்டாலும் இறந்துவிடும். அதனாலதான் இந்த உயிர் எங்கே வாழும் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு கணக்கு இருக்கு. இது இங்கதான் வாழும், இதனோட ஈர்ப்பு தான் இதுக்கு ஒத்து போகும், இந்த ஈர்ப்புக்கு இது ஒத்து போகாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யார் ஏற்படுத்துறா, எங்கிருந்து எப்படி ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டம், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரண காரியமா இருக்கு. நீ எங்க சுத்தினாலும் அங்க இருந்து தான் உனக்கு தொடர்பு, இங்க இருந்து தான் போகணும். இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒலி ஆற்றல் இருக்கு, சவுண்ட். இங்க பாருங்க, இந்த சவுண்டை வச்சுட்டு வெறும் இந்த இயக்கங்கள் நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தில் இருக்கிற ஒளி வந்துதான் இந்த உடம்புகளை வடிவமைக்கின்றது. இந்த உடம்புல இருக்கிற துகள்கள், இந்த தூல தேகம் சொல்றோம் இல்லையா, இந்த தேகம் தூலமாக இருக்கணும்னா அது எப்படின்னா நட்சத்திரத்தின் வாயிலாக அமைக்கப்பட்ட அந்த ஒளி, லைட், வெளிச்சம், அதுதான் வந்து இந்த தேகத்தை வந்து உங்களுக்கு வடிவமைக்கிறது, பாதுகாக்கிறது. இதெல்லாம் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல உங்களை வந்து வழி நடத்துறது. இதெல்லாம் இது செய்கிறது. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த இயக்கங்கள், ம், இப்போ இது நம்ம பரிணாமாயி ஆறாம் அறிவா வந்துடுறோம். இந்த இயக்கத்துல வந்து மனித பிறவி எடுத்துட்டோம். ஏன்னா மற்றதெல்லாம் பத்தி பேசி நம்மளுக்கு யோசிச்சு இல்லை. இப்ப இந்த இயற்கையில நம்ம என்ன பண்றோம், நம்மளை கேட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம கேட்டு நாம வளரல, நாம கேட்டு நம்ம தேயல. வளரும் போது எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் சந்தோஷமா வந்துகிட்டே வராங்க. ஆனால் தேயும் போது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் வருத்தப்படுறாங்க, ஐயோ வயசாயிடுச்சு, முடி கொட்டிச்சு, தோல் சுருங்கிச்சு, நரைச்சு போச்சு. ஆனா இது ரெண்டுத்தையும் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
வினோத் கேக்குதா? கேக்குதுங்க சாமி. ஓகே. இப்போ இந்த இயற்கையில பாருங்க, எல்லாரும் தேயும் போது எல்லாரும் வருத்தப்படுறாங்க, இது பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க. இந்த பசி, தூக்கம், இதுவும் இயற்கையா இருக்கு. இதெல்லாம் உங்களை கேட்டு நடக்கல. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகுறதும் தெரியாது. வெளியேற்றுறது தெரியும், உள்ளே ஏற்றுறது தெரியும். ஆனா இது யாரு வேலை செய்யறா உங்களுக்கு தெரியாது. இது எப்படி நடக்குது தெரியாது. இந்த சுவாசம் எப்படி சுவாசிக்கிறோம் தெரியாது. இப்போ இந்த சுவாசத்தை நான் சுவாசிக்கிறேன் நீங்க சொல்லணும்னா, நீங்க எங்க இருந்து சுவாசிக்கிறீங்க, எங்க மூச்சு இழுத்தீங்க, எங்க மூச்சு விட்டுங்கன்னு சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இழுக்கிறோம் விடுறோன்றது மட்டும் தெரியும். இந்த இருதய துடிப்பு சமசீராக துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் இயக்குறது ஒரு ஆற்றல் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியுது. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லைங்க சார். இப்போ ஒன்னோட ஒண்ணு தொடர்பு கொண்டு ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு சுழண்டுகிட்டே இருக்கு. இதுல என்னன்னா, இந்த இயற்கை வந்து எல்லாத்தையும் இயக்குது. இயற்கைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சம. அதுக்கு எல்லா உயிரினங்களும் ஒண்ணுதான். அது மாதிரி மனித இனமும் ஒண்ணுதான். இந்த இயற்கையில இயற்கைக்கும் காலத்துக்கும் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். வருவாங்க, பிறக்குவாங்க, வளருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பிள்ளை வைப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுங்க ஒன்னொன்னு இந்த கனெக்ஷன், உயிரோட உயிர் கனெக்ஷன்ஸ் கட் ஆயிடும். இதை பத்தி நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா. இப்ப ரீசெண்டா கூட பண்ணேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இனவிருத்தி பண்ற தகுதி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க உயிர் வாழ முடியும். இனவிருத்தி பண்ற தகுதியை இழந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அதாவது அவங்க ஒரு உயிரை இனவிருத்தி பண்ணாங்க, அதுக்கு அது இனவிருத்தி பண்றது இருந்துச்சுன்னா இவங்களோடது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு வந்து திரும்பவும் அந்த உயிரை வளர்க்காது. அதற்கு இந்த உடல் ஒத்துழைக்காது. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. உடனே இதன் வேலை முடிஞ்ச உடனே இவருக்கு இயல்பா மரணம் வந்துடும், அது போயிடும். அவங்கள்ட்ட அப்படியே தொடருவாங்க. அப்படியே ஒரு ரிலே மாதிரி தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க போயிட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்து ஒரே இவங்க எல்லாம் செய்யறதுனால அவங்கவுங்க இது இந்த பரம்பரை அந்த பரம்பரை, என் பரம்பரை இது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, பரம்பரை பரம்பரையா நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு நாங்கெல்லாம் பெருமையா சொல்லிக்குவாங்க. அதெல்லாம் என்னன்னா, இதுதான் தொடர்ந்து நாங்க இதை செய்யறோன்ற மாதிரிலாம். இப்ப இந்த வாழை மரம் எடுத்துட்டீங்கன்னா, வாழையடி வாழையா வந்து இதுன்னு நீங்க கொலை தள்ளணும்னா அது வெட்டுவாங்க. வெட்டினவருன்னு பாத்தீங்கன்னா திரும்ப அங்கிருந்தே துளுக்கும், அது திரும்ப வரும். இந்த மாதிரி இந்த இயற்கை வந்து ஒரு இயக்கமா இருக்கு. இந்த இயக்கத்துல நீங்க வந்தீங்க, இதுதான் என்ன. வாழ்க்கையில இப்போ பாத்தீங்கன்னா பணம் ஒன்று உலக நீதியில உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. உயிர் வாழ்றது மட்டும்தான் நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அப்படியே வாழ்க்கை வாழ்றது அப்படி இப்படின்னு நிறைய கோணல்கள்ல வாழ்க்கை திசை திருப்பப்பட்டது. மக்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் அறிவுன்னு பார்த்து இந்த இயற்கையில இருந்து எடுத்து நம்ம சௌகரியமா வாழ முடியும், வசதியா வாழலாம், கொஞ்சம் மேன்மையா வாழலாம். இந்த வாழ்க்கையை வந்து இப்ப வெறும் உணவு, இனவர்த்தி, அஹ், பாதுகாப்பு, இந்த மழை வெயில்ல இருந்து பாதுகாக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னாக கொஞ்சம் அறிவு மேம்படப்பட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல், பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்தது. ஸோ இது அடிப்படையாக கொண்ட இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சு. இன்னைக்கும் என்ன ஆடம்பரம், பகட்டு, என்ன வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் மனிதனோட இயல்பு இதுவாக தான் இருக்கு. அவங்க என்ன படிச்சு வேலைக்கு போனாலும் சரி, அவங்க பெரிய பதவி வகித்தாலும் சரி, பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, எல்லாரோட அடிப்படை பார்த்தீங்கன்னா அதுதான். உண்பது, இனவிருத்தி செய்வது, காலம் வந்த உடனே மரிப்பது. இந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து வாழ்க்கை வாழணும்.
இப்ப நிறைய வசதிகள், நவ நாகரீகங்கள், ஆடம்பரங்கள்லாம் நிறைய வந்துச்சு. முன்ன இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தாங்க. அந்த வாழ்க்கையை வடிவமைச்சு இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் வசதியா வாழலாம், சௌகரியமா வாழலாம், ஆடம்பரமா வாழலாம், ஆஹ் போக்குவரத்துக்கெல்லாம் வசதி பண்ணாங்க. ஒரு உயிர் வந்து ஒரே இடத்துல இருக்கப்படும் போது அதனோட வளர்ச்சி குறைவா இருக்கு. அதனால இந்த உயிர் வந்து பயணம் செய்யணும், வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வரணும். இந்த புதிய அனுபவங்கள் கொடுக்கும்போது ஆயுள் நீட்டிக்கப்படுதுன்றத ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த உயிர் ஒரே இடத்துல இருக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரே செயலை செஞ்சு செஞ்சு அதுக்கு தன் இயக்கம் நிற்கிற நிலையாக போடும்போது இவங்க இது கம்மியா இருக்கு. அதனால இது வந்து வேறு வேறு சூழ்நிலைகள், வேறு வேறு சந்தர்ப்பங்களை சந்திக்கணும். சந்திக்கப்படும் போது மாற்றங்கள் நிறைய இருக்கு. வன்மையாவது குறைஞ்சதா தெரியுது. மாற்றங்கள் நல்லா வருது, ஆயுள் நீடிக்குது அப்படின்லாம் சொல்லி கண்டுபிடிச்சி, ஸோ இந்த பயணத்துக்கான வழிமுறைகளை பார்த்தாங்க. முதல்ல நடந்து பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியில இன்னைக்கு எத்தனையோ வகை இருக்கு போக்குவரத்துக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரி. ஸோ இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா, தன் கடமையை சரியா செய்யணும். அவ்வளவுதான் இந்த இயற்கையோட வேலை. ஆனா இந்த இயற்கைக்கு என்னன்னா, வன்மையாவது இயல்பு இயற்கை. ஏன்னா அது தொடர்ந்து இப்ப நீங்க பாருங்க, ஒரு உயிர் வந்து இங்க இருந்து இங்க பரிணாமம் ஆகும் போது, ஒரு உயிர் இப்ப சென்னையில பிறந்து சென்னையில வளர்ந்துருக்குது, அது எங்கேயுமே போலன்னு சொன்னா அதன் பரிணாம சக்தி எல்லாம் குறையுது. அதுக்கு வந்து ஆயுள் குறைவா இருக்கு, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. பிறக்கும் போது சில ஊன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணங்களா அமையுது. இது மட்டும் தனியா எடுத்தனா அது தனியா ஒரு டாபிக். அது அப்புறம் சொல்றேன், இந்த ஊனம் ஏன் வருது அதெல்லாம். அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ இந்த மாதிரி இயற்கையில வரப்போ ஒரு உயிர் வந்து இங்க இருந்து போறதும் வரதுமாக இருக்கப்படும் போது அவங்களோட கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, சுவாசிப்பது, உணவு பழக்க வழக்கம் எல்லாமே இவங்களுக்கு பிரயாணித்தும் போது சிலதை கட்டுப்படுத்துறாங்க, சிலதை அதிகரித்துறாங்க, சிலதை குறைக்கிறாங்க, சிலது அஹ், அதிகப்படுத்துறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க, உறங்குறாங்க. இதெல்லாம் மாறுபட்டுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உயிருக்கான சக்தியை அவங்க வெளியே கொண்டு வராங்க. மற்ற சமயங்கள் எல்லாம் இந்த உயிர் என்ன அது திறனை வெளிப்படுத்துதோ, அது என்ன தன் தேவையை சொல்தோ, அது என்ன இயக்கத்தை சொல்தோ அதை மட்டுமே இவங்க வேலை செய்யறாங்க. அதனோட சக்தியை மேம்படுத்துறாங்க. அப்போ இந்த சக்தியை மேம்படுத்தணும்னா இந்த உடலுக்கு வந்து பயிற்சிகள் தேவை அப்படின்றத முதல்ல ஒண்ணுத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உடலை வந்து வலிமையா வச்சுக்கணும், பலமா வச்சுக்கணும், இது கிட்ட இருந்து நம்ம நிறைய சக்தியை எடுக்க முடியும். ஆனா நம்ம சக்தி எடுக்காம உண்டு உண்டு உறங்கும் போது சுகமாகி கட்சியில நம்மளுக்கு இந்த உயிருக்கு தேவையான உஷ்ணம் குறையிறது. இப்ப நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த உயிருக்கு உஷ்ணம் அதிகரிக்குது. இந்த உயிருக்கு நீங்க எவ்வளவு தூரம் உங்க பாடியை உஷ்ணமா வச்சுக்கிறீங்களோ அத்தனை தூரம் ஆரோக்கியம் மேம்படும், உங்களை வந்து வளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு. இப்ப நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, இப்ப நம்ம தேக பயிற்சி, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்ம உடல்ல வெப்பத்தை அதிகரிக்க செய்யுது. இந்த நீர் நம்ம உடம்புல நிறைய நல்லா தெரியும் உங்களுக்கு, தண்ணி தான் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி வந்து குறைஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ இது சமசீராக இருக்கணும்னா இந்த சமசீரை யார் கட்டுப்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் தான் கட்டுப்படுத்துது. இந்த வெப்பம் வந்து நம்ம வெப்பம் குறையிறது தான் இயல்பு. இப்போ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்டு அந்த செரிமானத்துக்காக அப்படியே போகும்பொழுது இதுல இருக்கிற வெப்பம் குறைய ஆரம்பிக்கும். அதனால்தான் உடலுக்கு இது நல்லது இல்லை, ஆபத்து, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா இது இங்க மாறும், இது அங்க மாறும்னு சொல்லி சொல்றாங்க அறிவாளி அறிஞர் விஞ்ஞானிகள்.
இப்ப இந்த இயற்கையில வந்து படைத்தலும் காத்தலும் அழித்தலும் மனிதனாகவே இருக்கின்றார். ஒருவனுக்கு பிறக்கின்றான், வளர்கின்றான், இனவர்த்தி பண்ணுகின்றான். அவன் உடல் அந்த இன்னொரு உயிரை பரிணாமம் பண்றதுக்கோ உயிரை தாங்கறதுக்கு பலம் இல்லைன்னா உடனே அந்த உடலை விட்டு போயிடுறது. இவ்வளவுதான் பிறப்பு இறப்பு எல்லாமே. கடைசியில பாத்தீங்கன்னா வெறும் உணவு உண்கின்றான், இனவர்த்தி செய்கின்றான், காலம் முடிந்து விடுகிறது, மருந்து விடுகிறான். ஏன் வந்தோன்னு தெரியாது, எதுக்கு என்ன பண்ணோன்னு தெரியாது. அது அது அதன் வேலையை செய்கின்றது. இவன் போயிடும். இப்போ இது வந்து ஒரு இயற்கை. இப்ப நம்மளுக்கு வந்து மரம் செடி கொடிகள் ஆக்சிஜன் கொடுக்குது, நம்ம கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறோம். இது ரெண்டும் எடுத்துக்குது. இப்ப இது எடுத்துக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இயற்கையில அந்த சுற்றுப்புற சூழலின் தாக்கம் இயல்பாகவே வருது. ஸோ இந்த ஆக்சிஜன் உள்ள போகணும்னா இந்த ஆக்சிஜன் வந்து இப்போ மரம் செடி கொடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அது மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கிறது. நம்மளுக்கு அவ்வளவு தாங்கறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இல்லை. நம்மளால 10 மணி நேரம் மழையில நிற்க முடியாது, 24 மணி நேரம் வெயில்ல நிற்க முடியாது. அப்போ இந்த உடல் பலவீனம் ஆயிடுறது. ஸோ அதனோட பலம் பெருசா இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் உள்ள போனோன்னு உடலுக்கு உணவு தேவைப்படுறது. இந்த உணவு தேவைப்பட்ட உடனே நம்ம உணவு சாப்பிட்ட உடனே அந்த ஆக்சிஜன் இந்த உணவை செரிமானம் பண்ணிடுறது. செரிமானம் பண்ண உடனே கழிவு வெளியே போயிடுறது. இந்த ரத்தத்துக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருந்து என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் அது எடுத்துக்கிட்டு இல்லாததெல்லாம் அனுப்பிச்சிடும் எல்லாத்தையும். இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சிஸ்டம். இது ஒரு மனித இனத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா இனங்களுக்கும் இது இயல்பாக இருக்கிறது. உண்பது, உறங்குவது, இனவர்த்தி பண்ணுவது, இதெல்லாம் இதெல்லாம் யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை ஒரு இயக்கமாக இருக்கிறது. இந்த இயற்கை ஏன் வன்மையாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல சுமை அதிகரிக்கிறது. சுமைனா எப்படி? ஏன் ஒரு இடத்துல வெப்பம் அதிகரிக்கும், ஒரு இடத்துல குளிர் அதிகரிக்கும், ஒரு இடத்துல இந்த மழையின் தாக்கம். ஏன்னா இதுக்கு வந்து இந்த பூமி வந்து சமநிலையில இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல பாரம் அதிகமாச்சுன்னு சொன்னா ரொம்ப பிரச்சனை. இந்த பாரம் சமசீரா போகணும். அப்ப அது என்ன பண்ணோம்னா ஒரு அழிவுகளை கொடுக்கும், பேரழிவாக இருக்கும். அதாவது நில பூமிய பூமி அதிர்வு, மழை வெள்ளம், மலை வெடித்தல், இந்த மாதிரி நிறைய பேரழிவு கொடுக்கும். எதுக்குன்னா இந்த இயற்கை வன்மை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த இயற்கை வன்மை ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏன்னா இதுங்க வந்து தொடர்ந்து ஒரே செயலை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஒரு இதே நம்மளே பாருங்க, டெய்லி ஒரே வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன். ஸோ வந்து தளர்ந்து கோபம் வருது, ஆத்திரம் வருது, சண்டை வருது, சச்சரவு வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். இந்த இயற்கையும் அப்படியே இருக்கும் போது இந்த இயற்கையை இந்த பஞ்சபூதங்களும் ஒரு இடத்துல இணையுது, ஒரு இடத்துல இணைய மாட்டேங்குது. இங்க காலம் தான் வந்து இந்த இணைத்தலை முடிவு செய்யுது. இந்த காலம் தான் இணைக்குது எல்லாத்தையும். எல்லா நேரத்திலும் இயற்கை தன் வேலையை செய்ய முடியாது. அழிவு பண்ணனாலும் அதுக்கு காலம் வரணும். அது திரும்பவும் வளர்றதுக்கும் காலம் தான் வரும். இப்ப பாருங்க, இது நம்ம முதல்ல இருந்து எடுத்தோம்னு வைங்க. இப்ப நம்ம சித்திரை மாசம் நம்ம தமிழ் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம வெயில்ல ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கை. அப்படியே போகுது ஒரு 3 மாசம். அப்புறம் இலையுதிர் காலம் வருது. அதுக்கப்புறம் மழைக்காலம். அதற்கப்புறம் குளிர்காலம். இதெல்லாம் இந்த தட்பவெப்பநிலையும் சீதோஷ்ண நிலையும் சமநிலையா பராமரிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சித்திரை மாசத்துல இருந்து வெயில் எல்லாம் மண்ணில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டிருக்கும். இதெல்லாம் உறிஞ்சப்பட்டதுனால இந்த மண்ணின் வளம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த மண்ணின் பதிவுகள் தான் இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையும் இயக்கிட்டு இருக்கு.
மண்ணு எல்லாரும் ரொம்ப எளிமையா நினைச்சுக்கிறாங்க. சிம்பிளா அது யூஸ்வலா அண்டத்தை பத்தி 1000 பேசுவாங்க, பிண்டத்தை பத்தி பேசுவாங்க, காற்றை பத்தி பேசுவாங்க, ஜீவன் சிவமாக வேண்டும் என்று சுவாசத்தை பத்தி பேசுவாங்க, நெருப்பை பத்தி பேசுவாங்க, ஏன்னா குண்டலினி சக்தி, அது உஷ்ணம், நெருப்பு, அந்த ஆற்றல், அதை பத்தியும் பேசுவாங்க. நீர் பத்தி பேசுவாங்க, ஏன்னா சுத்தம், தூய்மை, அதனால இருக்கிறதுனால நீரை பத்தி கூட பேசுவாங்க. இந்த மண்ணை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஆனா இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் ஒட்டுமொத்த பதிவுகளும் எங்க இருந்து உங்களுக்கு இயக்கப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணுகிட்ட தான் இருக்கு எல்லாமே. ம். அது மேல இருந்து வர்றதையும் அதுதான் தாங்குது, கீழ இருந்து மேல போறதையும் அதுதான், அவங்க கிட்ட இருந்து தான் போகுது, அது கிட்ட இருந்து தான் வருது எல்லாமே. இதுல இந்த உயிரினங்கள் பாதாள லோகத்துல வேற நடக்குது, அதை பத்தி எல்லாம் குழப்பம் வேண்டாம். இப்ப இந்த இயற்கையிலே இப்படி ஒரு இயக்கமாக எல்லாம் இயங்கிட்டு உயிர்கள் பிறக்குது, இறக்குது. எல்லா உயிர்களும் என்ன வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இனவிருத்தி பண்ணி இந்த இயக்கத்தை தொடர்ச்சியாக செய்ய வைக்குது. ஏதோ ஒரு இனம் அழிகின்றதோ அந்த இனம் அழியப்படும் போது அந்த இடத்தில் இயற்கையினோட வளம் குறையுது. அதாவது இயற்கையோட வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உயிர் வாழும் தகுதி இழக்கப்படுகின்றது. அங்க உயிர் வாழ்றது முடியாத ஒன்றாக இந்த வளம் குறைந்ததுனால் அங்க வாழ முடியல உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் வாழல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பலவீனமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த உயிர் சக்தியால தான் பூமியே சுத்துது. இதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம. இந்த உயிர் சக்தினால தான் பூமியே சுத்துது. இந்த பூமியை சுத்துறதுனால தான் காலம்னு ஒண்ணு வருது. காலம்னு வர்றதுனால தான் இந்த சந்திரன் சூரியன் வரான், எல்லாமே வருது. இப்ப நம்ம இயற்கை பத்தி பேசிட்டு, ஸோ இந்த வளம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல பலவீனம் அதிகரிக்கப்படும் போது, இந்த உயிர் சக்தி குறையும் போது, அங்க வளம் குறைய ஆரம்பிக்கும் போது, அதனோட அழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்குதாங்க. ஏன்னா அதனோட இணைப்பு முடியல. அங்க என்ன வளம் குறைஞ்சதுனால இணைக்க முடியலன்னா, அந்த உயிர் வாழும் தகுதிகள் இல்லாத சூழ்நிலையை இப்ப இயற்கை வளம், மலைகளை உடைக்கிறாங்க, ஆஹ் உயிரினங்களை அழிக்கிறாங்க, வனவிலங்குகள் எல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலத்தோட கனெக்ஷன் அங்க கட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய இனங்களை அழிக்கப்படும் போதும், அங்க வளர்ற மரம், செடி, கொடி, ஒரு உயிரினங்கள், புலி, சிங்கம், யானை, இந்த மாதிரி எல்லாம் கொல்லப்படும் போது, அழிக்கப்படும் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த வளம் ஏன் அங்க கெட்டு போகுதுன்னா, அந்த இயற்கை அங்க இணையும் போது அதற்கான சந்தர்ப்பம் இல்லாம போது, ஒண்ணு காலம் தப்புது, இல்ல காலத்துக்கு முன்னாடி நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது இயற்கை வன்மையாகுது. இந்த இயற்கை மென்மையா இருக்கணும், காலம் தப்பாமல் கடமையை செய்யணும்னு சொன்னா வளம் சமமா இருக்கணும். இப்போ இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதை எப்படி காப்பாத்துறது அப்படின்னும் போது, இந்த இயற்கையை வன்மையாகாமல் தடுக்கணும்னா நீ அன்பானவனாக இருக்க வேண்டும். இந்த இயற்கையை காப்பாற்றணும், இந்த இயற்கையினோட வளங்களை கெடாமல் பார்த்துக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் என்னடா தேவைன்னு பாத்தீங்கன்னா அன்பு. ஏன்னா இதெல்லாம் வன்மையா இருக்கிறதுனால தான் மனுஷன் கூட பாருங்க, என்னால ஒரு சிம்பிளா சொல்றேன். ஒரு இளைஞன் இருக்கான், அவன் ஏன் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு துடிக்கிறான். கல்யாணம் ஆகலைன்னா வருத்தப்படுறான், கோவப்படுறான், சண்டை போடுறான். இதே பெண்ணும் சரி ஆணும் சரி இப்படிதான் நடக்குது. எதுக்காக? ஏன்னா அவங்க வன்மை ஆகுறாங்க, அவங்க உடம்பு எல்லாம் இறுக்கமாகுது, பாரமாகுது. ஸோ இதோட இணையும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்பகரமான தோன்றுறது. இதே மாதிரிதான் இயற்கையும் தன் நிலையில, அதாவது இப்போ ஒரு மலைன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த மலையில இருக்கிற வளம் இந்த மாதிரி காலம் இணைக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னா அங்க இந்த மாதிரி எல்லாம் கெடும் போது அது வன்மையாகி அங்கே அழிவுகள் நடக்கின்றது. இது பிரளயம் வரும். இது தொடர்ந்துச்சுன்னா பிரளயம் வந்துடும். பிரளயம் வந்தா அந்த உலகமே அழிஞ்சிரும், திரும்பவும் புதிய வரும்னு அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக கடவுள்ன்ற ஒரு சக்தி, அது பெரும் சக்தி, அது ஒரு இயற்கை. இப்ப இந்த இயற்கையில பாத்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்.
ஒரு விஷயம் நடக்கும், இன்னொரு விஷயம் நடக்கும், எப்படி வேணா இருக்கும். அது வந்து அஹ், இந்த பூமியினோட பாரம் அதிகரிக்கும் போது இந்த காலத்தோட இணைப்பு குறைந்தாலும் அழிவு இருக்கும். காலத்தோட இணைப்பு வேகமா இருந்தாலும் அழிவு இருக்கும். இது சமமா இருக்கும். அதை இணையும் போது சரியாக இருக்கும். இப்போ இந்த இணைப்பு அப்படின்னு வரும்போது, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அண்டம் தனியா இருக்கு, மண் தனியா இருக்கு, நீர் தனியா இருக்கு, நெருப்பு தனியா இருக்கு, காற்று தனியா இருக்கு. இது தனித்தனியாக இருந்தாலும் இது அனைத்தும் ஒண்ணு சேருது. இப்போ நம்ம நான் சரியா போறேன்னு உங்களுக்கு வினோத் இதுல ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம ரூட் எடுப்போம். இது நீங்க எதிர்பார்த்த பதில் கரெக்டா போயிட்டு இருக்கா, இல்ல வேற ஏதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நம்ம அதை சார்ந்து பேசுவோம். கரெக்டாக போயிட்டு இருக்குங்க சாமி. எனக்கு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லாத்தையும் பற்றியும் முழுமையாக இயற்கையை பற்றி தெரியும். நம்ம இன்னொரு கோணல் மாயை, நான், எனது, அதுக்கு அது போகும்போது வேற, அது நம்ம அப்புறம் போவோம். ஆமாம். அது அடுத்த கேள்வி என்ன வச்சுக்கோ. சரி. இப்ப இத இயற்கை, ஸோ இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா இந்த எப்படி இணைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிரினோட அறிவை பொறுத்து இந்த பஞ்சு சொல்லுங்க. இடையூறுக்கு மன்னிக்கும் சாமி. இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டியாக இதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபிசிக்கலாக என்ன நடக்குது, ஆ, சயின்ஸாக என்ன ஆமா. நடக்குது அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் சாமி. அது ம். சாமி கேக்குது. வினோத், சாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்க சாமி. சரி. சொல்லுங்க. நீங்க பிசிக்ஸ் ஏதோ சொன்னீங்க, ஒரு கால் வந்தது. சாமி, சொல்லுங்க. அதான் இப்போ நம்ம வந்து இயற்கைன்னு பார்க்கும்போது ஒரு இப்போ நீங்க சொன்ன இப்போ கொடுத்த நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க சொன்னதுல வந்து பார்க்கும்போது ம். சயின்ஸ் இருக்கு ஃபுல்லா. இயற்பியல், ஆமா, வேதியியல், உயிரியல். இப்ப ஆமா. சாப்பாடு பத்தி ம், பேசுனீங்க, பிறக்கிறது இறக்கிறத பத்தி பேசுனீங்க, பஞ்சபூதங்களை பத்தி பேசுனீங்க. இப்போ சொந்த ம், இப்போ ஒரு சயின்டிஃபிக்கா சயின்ஸரா நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன நடக்குது ம், அப்படிங்க அந்த ம், பார்த்துட்டு இருக்கோங்கிறது எனக்கு ம். புரியுது. சரி. அதே கோணத்திலே தொடரலாம் சாமி. நான், எனது, இது, அது வந்து ம், மனம், ஒரு மனம் வந்து ம். வர சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. ஸோ அது அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்ப இது வரைக்கும் போதுன்றீங்களா? நான் போற வரைக்கும் போய் அப்படியே மெல்லமா எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சிடுறேன். ஆமா ஆமாங்க ம். சாமி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சாமி. நான் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக அதை பிரிச்சுக்கிறேன். ஓகே. நான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்றேன். சரி. ஆமாங்க சாமி. ஓகே. ஸோ இப்போ இந்த இயற்கை வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணு ஒண்ணாக இணைக்கும் போது இதுக்கு என்னன்னா பாருங்க, இந்த அறிவினுடைய திறன், அதாவது இதுக்கு 5 அறிவு கூற்ற மிருகம்னு வச்சுக்கோங்க. அந்த உயிர்ல தான் அந்த பூதம் இணையுது. அப்போ இது இந்த பஞ்ச பூதங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது மிக பெருசா இருக்குது. அதே சமயத்துல அதனோட ஆற்றல் பாத்தீங்கன்னா குறுகிய உயிர் அணுக்கள் வரைக்கும் போகுது. இந்த அணுக்கள்லயே இணையுது. அணுக்கள்ல இந்த இணைதல்னால இந்த பஞ்ச ஒரு ஒரு மிருகம் வந்து ஒரு நாயோ பூனையோ வச்சுப்போம். அது ஒரு உயிர் வாழ்ந்து அது என்ன பண்ணுது, அதுவும் இயற்கையின் வாயிலாக அந்த இனவெருத்தி இப்படிதான் நடக்கணும்னு சொல்லும்போது, இது இந்த பஞ்ச பூதங்களில் இணையப்படும் போது இந்த காலம் அதை இணைக்கின்றது. இந்த உயிரோட அது இணையுது. அதன் இப்போ ஒரு பூனைன்னா பூனையா பிறக்குது. அந்த பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா
உம், இந்த இயற்கையோட வன்மையையும் இயற்கையோட சீதோஷ்ண நிலை, தட்பவெப்ப நிலை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு தோல், சருமம் தான் அதுங்களுக்கு வந்து பாதுகாப்பாக அமையுது. இதனால இதுங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த பூனைக்கெல்லாம் இதனாலதான் இந்த பூனை இனம்னு சொல்லுவாங்க. இந்த புலி கூட பாத்தீங்கன்னா பூனை இனத்துல இருந்து தான் வரும். அது நிறைய வகைப்படும். அதுல மென்மையாவும் இருக்கு, வன்மையாவும் இருக்கும். அது சுற்றுப்புற சூழல், அது அந்த உயிரினோட பாதுகாப்பு திறன் பொறுத்து அமைகின்றது. இப்போ புலி எடுத்துட்டீங்கன்னா அது பூனை இனம் தான். ஆனா அது வேற மாதிரி இருக்கு. அதன் வாழ்வியல் முறை வேற. இங்க வீட்டுல வீட்டுல அங்க இருக்கிற பூனைகளோட வாழ்வியல் முறை வேற. ஆனா எல்லாமே வேட்டையாடி தான் உண்ணும். பூனை கூட பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வீட்டுல பால் ஊட்டி அது ஊத்தி இது ஊத்தி சாப்பிட வச்சாலும் அதுக்கு அதன் தன்மை மாறாது. எதுனா ஒண்ணு இருந்தா டக்குன்னு போய் இது பண்ணும். ஒரு எலியோ கிளியோ பார்த்துச்சுன்னா உடனே இது பண்ணும். இப்போ இந்த திறன் பொறுத்து இந்த பஞ்சபூதங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த திரவியங்களாக ஆகுது, இந்திரியங்களாக மாறுது. இந்த உடல்ல இருந்து இவங்க சாப்பிட்டது, இது பருவம் அடைந்த பிறகு, பருவம் அடையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த பருவம் அடையறதுக்கான தகுதியை இந்த உடல் வளர்த்துக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் ஒரு பூனையை பத்தி பேசிட்டு இருக்கேன், மனுஷனை பத்தி. அது பாட்டு குட்டின்னு இருக்கும், கம்முன்னு இருக்கும், அப்படி இருக்கும். அது முதல்ல இறை தேடுறத முதல்ல கத்துக்கும். அப்புறம் கொஞ்சம் வேட்டையாடுறத கத்துக்கும். இதெல்லாம் அம்மா கத்துக் கொடுப்பாங்க. அந்த இது எப்படி கத்துக் கொடுக்குதுன்னா அதுக்கு அறிவின் வாயிலாக அந்த அனுபவம் தான் அதுங்களுக்கு இருக்கு. இதுதான் அது, அதுதான் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நம்ம உணவு, இதெல்லாம் நம்ம உண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த உள்ள இருக்கிற உயிர் சொல்றது. அப்ப அது என்ன பண்ணும், இந்த முதல்ல இறை தேட தகுதியை வளர்ந்த உடனே அது பருவம் அடையும். பருவம் அடையும் போது இவங்க சாப்பிட்டது, கொண்டது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து இந்திரியங்களாக மாறும். ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படுறது. இந்த ரசாயன மாற்றத்துக்கு யார் முக்கிய காரணமாக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உஷ்ணம் காரணமா இருக்கு. ரெண்டாவது இதுக்கு நீர் காரணமா இருக்கு. மூன்றாவது காத்து காரணமா இருக்கு. ஆனால் இதை நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மண்ணு தான் சொல்லுது. இதெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கடா இருக்குன்னா அண்டத்துலதான் இருக்கு. இது மொத்தனையும் இங்க எங்க இப்படி இப்படி நடக்கணும் எல்லாமே அது அண்டத்துல இருந்து வர ஆற்றல். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பூமியே இந்த உயிர் சக்தி தான் சுத்துதுன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாமே இங்க நடக்கிறதுக்கு அத்தனைக்கும் இணைப்பு எங்க ஏற்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டத்துல இருந்து அப்படின்றது தெளிவா புரியுது இல்லையா? இல்ல இந்த இடத்துல ஏதாவது இன்னும் சொல்லணுமா வினோத்? புரியுதுங்க சார். ஸோ இது திரவியம் வரும்போது இந்த பதிவுகள்லாம் எங்கடா வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ், இந்த இந்திரியங்கள் விந்துக்களாக மாறுகின்றன. அந்த விந்துக்களுக்குள்ளதான் உயிர் அணுக்கள்கள் வருது. இது இந்த ரசாயன பரிமாற்றம் மாறுது உடம்புல இருந்து. அதுல இருந்து இது தனியாக ஒரு இடம் பிரியுது. இந்த இடம் எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரோட துடிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த இடம் வரும்போது மட்டும்தான் இது அந்த உயிர் நாடிகளின் துடிப்புல அது அந்த துடிப்புல தான் இந்த ரசாயனங்கள் வந்து இந்திரியங்களாக மாறி, இந்த இந்திரியங்கள் வந்து விந்துக்களாக மாறி, இந்த விந்துக்கள் மாறின உடனே அதுக்கு உள்ளே உயிரணுக்கள் நிரப்பப்படுறது. இது வந்து உயிர்ல இருந்து பிறக்கப்பட்ட உயிரணுக்கள் திரும்ப அந்த உயிர் இன்னொரு உயிரை பரிணாமமாக்குது. இயற்கை தன் இயக்கத்தை எப்படி உருவாக்குதுன்றத வந்து நான் உயிரை வச்சு சொல்றேன். முதல்ல பஞ்சபூதங்கள் பத்தி அப்படியே சொல்லிடுறேன். மனுஷனுக்கு விடுதலைன்னு சொல்லி ஒண்ணு வேணும்னா அவன் இந்திரியத்துல இருந்து தான் விடணும். ஆஹ் முழு விடுதலை சுதந்திரம் அப்படின்லாம் சொல்லணும்னா அது அங்கிருந்து எதுவுமே இணையிலன்னு சொல்லிட்டு அவன் சுதந்திரம்னு சொல்லிட்டு இடத்துக்கு வரலாம். இல்லைன்னா அது வரைக்கும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும்.
நான் சும்மா ஒரு நடுவில் ஒரு இன்ச் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பிரீஃபாலாம் என்னால் சொல்ல முடியாது. புரியுது. சொன்னாலும் இதாக இருக்கு. அப்போ அதுங்களுக்கு உயிரினம் ஆனோடனே அது தன் குட்டி போடுறது. அது என்ன பண்ணுது, அது திரும்பவும் கொஞ்சம் பாதுகாக்குது, பால் கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. அஹ் அதற்கும் இறை தேடுறதை கற்றுக் கொடுக்குது. அது இறை தேட ஒன்று விட்டுரும். அது அதனுடைய இயக்கம் பாருங்க. அது இறை தேடும் தகுதி வந்தோடனே விட்டுரும். அப்புறம் அதன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா அதனோட நோக்கம், வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பிறக்கணும், வளரணும், இனவிருத்தி பண்ணணும், ஆயுள் முடிஞ்சவொடனே செத்து போயிடும். இதுதான். ஏன்னா இந்த உயிர் சக்தி இந்த பூமிக்கு தேவை. இந்த பூமியில அப்ப ஏன் நச்சுக்கள் வந்தது, உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கிருமிகள் வந்தது, ஏன் வந்ததுன்றதை பத்தி பேசணும்னா அது வேற கோணல் அப்படி போகும். எதிர்மறை வளருது, ஏன் வளருதுன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ், ஆஹ், அன்னைக்கு கூட ஒரு விஷயம் பேசிட்டு இருந்த போது நாங்க பேசுவோம். அதை பத்தி யாரோ ஒரு எங்கேயோ படிச்சேன்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த காக்கா, குருவி, இந்த பறவை, இந்த இனங்கள்லாம் இல்லைன்னா நிறைய உயிர்கள் பெருசா வளர்ந்து எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுங்க பாருங்க, இந்த புழு பூச்சி எல்லாம் குருவி சாப்பிடும். அந்த மாதிரி நிறைய. இந்த இயற்கையோட இது என்னன்னா, இந்த ஆறாம் அறிவு வர வரைக்கும் அது இந்த உயிரை ஒன்று இன்னொரு உயிரை கொன்று இன்னொரு அது தின்று அது வயிறு வளர்க்குது. இதுதான் வழக்கமா இருக்கு. இது அதை கொல்லுது, அது இதை கொல்லுது, இதை அதை கொல்லுது, இது அதை கொல்லுது. இப்படியே பரிணாமாயி 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 தான் ஐந்தாம் அறிவுக்கு வருது. நீ இயற்கையில இருந்து வளம் எடுத்துக்கணும். நீ சாப்பாடு விட்டுட்டு நீ எங்க போய் தனியெல்லாம் தேட முடியாது. நீ இதை கொண்டு நீ சாப்பிடு, அதை கொண்டு நான் சாப்பிட்றேன். அப்படி போ. இதனால இதுங்களோட தன்மைகள்லாம் பாத்தீங்கன்னா வன்மையாவே இருக்கு. அதனால இதுங்களுக்கு இனவிருத்தி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சில சமயங்கள்ல இனவிருத்திகள் அதிகமாகும். இதனோட அதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு பிறக்காது. 2, 3, 5, 7 எல்லாம் பிறக்கும். அந்த மாதிரி. இப்ப இந்த வன்மை தான் ஒரு இயக்கத்தை தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கு. மனுஷன் வன்மையாகும் போதெல்லாம் உடனே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு சுகத்துக்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இதெல்லாம் ஒரு இயக்கம். இதை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி டீப்பா போனோம்னா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். பாதிக்கு மேல புரியாது. உங்க அறிவுக்கு எட்டாத விஷயங்களா இருக்கும். அதனால புரியாது, விருப்பம் ஆர்வம் இருக்காது. அதனால இதோட நிப்பாட்டு. இப்போ மனிதன் வந்துட்டான். இப்ப மனிதன் வந்த உடனே என்ன பண்றான்? இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும், இப்ப அவனுக்கு இந்த ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த பூனைக்கு எதுவுமே தெரியல. அதன்படி அது வேலை செஞ்சு, அதன்படி அது இயங்குச்சு, அதன்படி முடிஞ்சது, காலம் முடிஞ்சிச்சு, போயிடுச்சு. அது வேலையை தனியா போயிட்டே இருக்கு. அந்த பூனை இனம் அப்படியே தன் இயக்கத்தை இயக்கிடுச்சு. அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது பூனையாகவும் புலியாகவும் மாறுறது. அந்த சுற்றுப்புற சூழல், அதோட தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண நிலையை பொறுத்து அந்த இனம் புலியா மாறுது, இல்லைன்னா பூனையாவே இருக்கிறது. அது அது ஒரு பக்கம். இப்போ முதலை இனம், பல்லி இனம்னு நீங்க நிறைய எடுத்துக்கலாம். ஒண்ணு பல்லி இனத்தை நம்ம இயலாடுறோம். அப்படி நீங்க முதலைன்னு போகும்போது பாத்தீங்கன்னா அடிப்படை இது இங்கிருந்து உருவாக்கப்பட்டதுதான். அந்த மாதிரி இருக்கும். அதனோட தன்மை என்ன சொல்லு இயற்கைன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன விஷயமும் அந்த சுற்றுப்புற சூழல் ஒரு மனிதன் இப்ப ஒரு மிருகத்தை கூட அவ்வளவு பெருசா மாத்துது. அதே மாதிரி இந்த சுற்றுப்புற சூழலின் தாக்கம் இது ரொம்ப மனிதனை வன்மையாக்கக்கூடும். எல்லாரையும் மிருகங்களையும் வன்மையாக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதங்கள் தன்மை மீறுவதற்கு இதெல்லாம் காரணமாகும்னு சொல்லு. இப்ப மனிதன் ஆறாம் அறிவாக மனிதன் வந்துட்டான். இவனுக்கு இந்த இயக்கங்கள்லாம் வரும்போது இவனுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இவனால் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய திறன் இவனுக்கு வருது. அதாவது ஆறாம் அறிவுன்னு வரும்போது, ஆறாம் அறிவுன்றது யாதுன்னா இந்த மனம் தான் ஆறாம் அறிவு.
நம்மளும் இந்த 5 அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் செய்கிறோம். என்ன ஒண்ணு, இந்த 6ஆம் அறிவான மனம் ஒண்ணு வந்துடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணால் பார்த்தது, ரசித்தது, இப்ப பந்த பாசம் மிருகங்களுக்கு இல்லையானா இருக்கு. ஆனா அதுங்களை இரை தேடும் தகுதி வந்து இன்னும் விட்டுரும். அது இயல்பா கட் ஆயிடும். மனுஷனுக்கு இந்த மனம் ஒன்று இருக்கிறதுனால இது எந்து, நான், எனது என்ற ஒரு பற்றுதலுக்கு ஆளாகிறான். ஏன்னா அவனுக்கு கண்ணால் பார்க்க முடியுது, காதால் கேட்க முடியுது, கேட்டதை வெளி சொல்ல முடியுது, உள்ள அனுபவிச்சதை வெளியே சொல்ல முடியுது. அது சொல்லும் போதெல்லாம் ஒரு சுகம் கலக்குது. அந்த சுகத்தினால என்ன ஆகுறான், இந்த மனம்ன்ற ஒண்ணு உருவாக்கிடுது. அது இந்த 6ஆம் அறிவு தான் மனம். இதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அஹ், என்ன செய்யறானோ அதையெல்லாம் நான் என்ற இடத்துக்கு கொண்டு போறான். இப்ப அதுங்களுக்கெல்லாம் ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன்னு தெரியாது. அதன் படைப்பு பிறகு இயற்கை எப்படி என்னை இயக்குச்சோ அதன்படி அது இயங்கிட்டு போயிடுறது. ஆனா இவன் பாருங்க, இங்க என்ன பண்றான், அந்த இயக்கங்கள் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நானுன்னு சொல்லி நம்புறான். அப்புறம் எதெல்லாம் அவன் ஈட்டினானோ, இல்ல எங்கெல்லாம் அவனுக்கு ஆதாயமா இருந்ததோ, எதெல்லாம் அவனுக்கு பலமாக இருந்ததோ, எதெல்லாம் அவனுக்கு தேவைகளாக இருந்ததோ, அதையெல்லாம் எனது என்று முடிவு பண்றான். இது இவனா முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த 6ஆம் அறிவான மனம்ன்ற ஒண்ணு வந்துடுற போது இதெல்லாம் இயங்குது. இப்போ இந்த இயக்கங்கள் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம்குள்ளதான் நீயும் இருக்க. இந்த 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு வந்துட்ட பிறகு இந்த மாயைக்கு அப்புறம் போதும். இந்த மனம் பாத்தீங்கன்னா இதுல ஆசை வரும், பாசம் வரும், நேசம் வரும், காதல் வரும், காமம் வரும், குரோதம் வரும், வஞ்சகம் வரும், பழிவாங்குதல் வரும், நீ வரும், நான் வரும், எனது வரும், உனது வரும், சொந்தம் வரும், பந்தம் வரும், அப்புறம் கோபதாபங்கள், விரகதாபங்கள்னு வகைப்படுத்திட்டு இதெல்லாம் வரிசையா உன்னை கிராஸ் பண்ணும். எவ்ரிடே நீங்க அப்படியே டெய்லி அது ரொட்டீனா வந்து போயிட்டே இருக்கும். அப்போ போகும்போதெல்லாம் உனக்கு வந்து கண்ணில் பார்த்தையும் காதால் கேட்பதெல்லாம் தான்ற நம்ப வைக்கும். இந்த மனம் வந்து ஒரு விஷயம் என்டர் ஆயிடுறது. இது பாத்தீங்கன்னா ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். இதுல நீங்க என்ன பண்றீங்க, எங்கெல்லாம் உங்களை இணைச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் நான். இது நேத்து நான் கோயில்ல சத்சங்கத்துல இதை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தேன். வேல் பத்தி கேட்டிருந்தாரு. அப்போ சரவணன் இதுல இதை பத்தி சொல்லு. இப்ப இது ஒரு இயக்கமா வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் இந்த உடலோட தன்மைகள் வந்து, இப்ப இதெல்லாம் அவன் வன்மையாவதுன்னா இதெல்லாம் எங்கே பிரதிபலிக்கணும், ஒண்ணு கூட அவனுக்குள்ள பிரதிபலிக்கிறதுக்கான சூழல் மனம் சொல்லுது. இதுல நல்லா பாருங்க, இதெல்லாம் ஒரு இயக்கமா உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. நீ வெளியே போய் தேடுவ, ஆனா நீ உனக்கு கொண்டு போக முடியாது. ஆக்சுவலி இந்த மனம் ஃபர்ஸ்ட் உன்னை இயக்க வச்சது, இது உனக்குன்னு சொல்லிதான் இயக்க வச்சது. ஆனா இதுல ஒண்ணு கூட உனக்கு கொண்டு போவாம இந்த உயிர் ரசித்தது, ருசித்தது, ஆஹ், அந்த அனுபவங்கள், இதுதான் நான் குலோப் ஜாமுன் சொல்லுவேன். ஜீரால ஊறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்க இந்த அனுபவத்துக்குள்ள போகும்போது என்னன்னா, இவங்களோட வாழ்க்கையின் பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிரை வளர்த்ததோ உறவை வளர்த்ததோ, இதுக்கு தான் நான் செய்யணும், இதை தான் நான் காப்பாற்றணும், இதை தான் நான் செயல்படுத்தணும், இதை தான் நான், இதற்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், அப்படி இப்படின்னு பல கோணல்கள்ல இந்த மனம் ஏன் இப்படி இயங்குது, ஏன் இப்படி எல்லாம் சிந்திக்குது, ஏன் இதெல்லாம் நம்புது அப்படின்னு சொன்னா, இத்தனை தாக்கங்கள் ஏற்படும் போது இதை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை. அப்ப இந்த உயிர்ல இருந்து அறிவு வந்து சொல்லுது, ஏய் இந்த மனம் பின்னாடி போவாது, அது உன்னை கெடுக்கிறது மட்டும் இல்லாம என்னையும் கெடுத்துரும், எனக்கும் உயிர் வாழ்றதெல்லாம் சிரமம் ஆயிடும், சுவாசிக்கிறது கம்மி ஆயிடும், ஸோ எனக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும் சொல்லிட்டு இந்த உயிர்ல இருந்து அறிவு வந்து நிறைய சொல்லும். ஆனா அதை யாரும் கேட்க மாட்டான், அதை பின்பற்றவும் மாட்டான். இப்போ இந்த மனம் வாங்கப்பட்டது ஒரு மனிதனை வாழ விடாம நிறைய பிரச்சனை பண்ணி தடுக்குது, தடைகளாக வந்து அமையுது. ஒரு ஒரு அனுபவமும் பிளாக் ஆகுது. அடுத்த நிலைக்கு உன் மனம், உடல் வளர்ந்துச்சு, உன் அறிவுத்திறன் வளர்ந்துச்சு, ஆனா பழைய அனுபவத்தை விட்டு வெளியே வர முடியாம தடுக்குது.
இப்போ புதிய அனுபவத்துக்கு போனோம்னா விட்டுறாருன்னா விடாது. அதையும் வச்சுக்கும், இதையும் புதுசா வச்சுக்கும், பழசையும் வச்சுக்கும். சமயத்துல பழச காட்டும், சமயத்துல புதுசா காட்டும். இந்த மாதிரிலாம் வரும்போது குழப்பங்கள் வந்துரும். இதுல என்னன்னா வயது வித்தியாசங்கள்லாம் வரும். இப்ப அம்மா இருக்காங்க. ஸோ அம்மாவோட அரவணைப்பு, ஆதரவு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல பலமா இருந்துச்சு. அதனால அந்த அனுபவம் நெறைய இருக்கும்போது அம்மான்ற மேல நம்ம பற்று வச்சுட்டோம். இந்த அனுபவம் தான் பற்றுதலா மாறுது. ஸோ இது பலம் குடுத்ததுனால அது நம்ம தொடர்ந்து அத பத்தியே சிந்திக்கிறோம், அத பத்தி இருக்கிறோம். அத வந்து செயல்படும்போது பற்றுதலான உடனே அதை எதிர்க்கும் சக்திய நம்ம இழந்துர்றோம். அது எதிர்த்தா நம்ம பலவீனமா வரோம். ஸோ அவங்க ஆதரிச்சா மட்டுமே நம்ம வளமா இருக்கோம். ஆதரிக்கலன்னா பலவீனமாயிடுறோன்ற மாரிலாம் போகும்போது, இந்த நான், எனதுன்ற ஒரு விஷயத்த வழக்கமா கொண்டு வராங்க. ஆக்சுவலி இவனுக்கு யார் சொல்லிக் குடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க அம்மா, அப்பா என் புள்ள, என் புள்ள, என் பொண்ணு, இது, அது, இதுன்னு ஏதேதோ சொல்லி அழகா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த முடி நல்லா இது, இது பண்ணலையாடா, சேவ் பண்ணலையாடா, முடி வெட்டலையா, இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இந்த மனதை மைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சிச்சு. நம்மளுக்கு சாமி சொல்லிட்டாங்க, நான் எனது என்பதே மாயை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம சிம்பிளா அதை பத்தி பேசுறோம். ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு தெரியும்? இந்த நான் என்பது என்பது வந்து ஒரு மாயை. இது ஒரு அர்த்தமற்றது. இதை நம்ம இணைப்பதனாலோ, பிணைப்பதனாலோ எந்த நிலையும் மாறப் போறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாம் வந்து இந்த மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இந்த இயற்கையினோட தன்மையும் ஒரு பக்கம் இயற்கை இயக்குது, ஒரு பக்கம் காலம் இயக்குது, ஒரு பக்கம் மனம் இயக்குது. இதுல இயக்கத்துல என்ன ஒண்ணுன்னா, எல்லாம் நேர்மறையா போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, எதிர்மறையா போச்சுன்னா பிரச்சனை. ம். நான் எனது என்பதுதான் வாழ்க்கையாக இருக்குது சார். அதுதான் சொல்றேன். இந்த மனமோட இணைஞ்சும் போது தானே அவங்களுக்கு பலமே பிறக்குது. இந்த உறவுகள் தான் மனதுக்கு பலம். அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த உறவு வளர்க்கறதும், உயிரை வளர்க்கறதும் தான் வாழ்க்கையை நினைச்சிருக்கும் போது இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த நான் எனதுன்னும் போது இவங்களோட தேவைகள், ஆசைகள் எல்லாம் அதிகமாயிட்டே போகும். கற்பனை உலகம் வரும். பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. தன்னை இப்படியாக, தன்னை அப்படியாக பாவிப்பாங்க. எல்லாமே பாவிப்பாங்க. ஸோ இப்ப இதை யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனம் வரிசையா ஒண்ணு அனுப்பிடுது. அறிவு அவ்வப்போது நமக்கு எடுத்துரைத்தாலும் கேட்க மாட்டான். ஏன்னா கண்ணில் பார்த்து, காதால் கேட்டு ரசித்தது, ருசித்த அனுபவம் இருந்ததுனால இந்த அறிவை பயன்படுத்தினாமல் இந்த சுகத்துக்கு பின்னாடி போனா நல்லா இருக்கு, சுகத்தை விட்டு விலகுனா பாரமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு இவ்வளவும் இப்படி வர்றதுனால இந்த இயற்கையிலேருந்து ஒரு அனுபவங்கள் இருக்குல்ல, இந்த வன்மை. நான் சொன்னேன்ல இயற்கை வன்மை ஆகும்னு சொல்லிட்டு. இந்த இயற்கையோட வன்மை எப்போது வெளிப்படுகின்றதோ, ஏன்னா ஒரே செயலை தொடர்ச்சி செய்யறாங்க. ஸோ அந்த வன்மையாகும் போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நான் எனது என்ற விஷயம் வந்து இந்த வன்மையை இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவோ, தன்னை எதிர்கொள்ளவோ ஒரு பலம் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இதுதான் பலம், பலவீனத்தை பத்தி சொன்னேன் முன்னாடி. இந்த வன்மையாகுதல் உடல்ல வெப்பம் அதிகரிக்கிறது, அந்த புணர்ச்சிகள் வருது, இது மாதிரிலாம் ஏற்படும் போது இவங்களுக்கு இந்த வன்மையின் வெளிப்பாடை வந்து வெளிப்படுத்த முடியாத சூழல். பருவம் அடைஞ்சாச்சு, வயது வந்தாச்சு, எல்லாம் ஆச்சு, எது நடக்குமோ அது உரிய நேரத்துல நடக்கல. அது காரணம் நான் என் வாழ்க்கைக்கு வாழ்வாதார தகுதியை வளர்த்துக்கணுன்றது நியதி ஆயிடுச்சு. உலக நீதிக்குள்ளே இதை கட்டுப்படுத்தவோ, ஏதேதோ விஷயங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன அடிப்படையா ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கம் தான் ஓங்கி இருக்கும். நீ ஒழுக்கமா இருந்து நல்லா படிச்சினா தான் நீ பெரிய இடத்துக்கு போவ, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். நிறைய பணம் கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை உனக்கு சௌகரியமா, ஆடம்பரமா இருக்கும், வசதியா இருக்கும் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் அம்மா அப்பாவோட கனவு என் புள்ள ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், சிஇஓ ஆகணும். இப்படி எல்லாரும் அவங்களோட கனவு, அவங்களோட கற்பனை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஓடணும்ல, இந்த உயிரை வளர்க்கறது தான் அவங்க பொறுப்பா, அவங்க வளர்த்து பாதுகாத்து
ஒரு அது பருவம் அடைஞ்ச பிறகு அதனோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும், நம்மள மாதிரிலாம் 5க்கும் 10க்கும் இருக்கக்கூடாது, 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் இருக்கணும்னு கனவு பண்ணுவாங்க. இன்னொருத்தர் அதுக்கு மேல லட்சத்துல இருக்கவங்க கோடி, கோடியில இருக்கவங்க 1000 கோடின்னு போயிட்டு இருப்பாங்க. இப்படிதான். ஸோ இந்த மனம் வன்மையாகும் போது என்ன ஆகுதுன்னா, மனம்ல இந்த இயற்கையே சுழற்சினால இந்த வன்மைன்ற ஒரு இடம் வரும்போது, இவங்களுக்கு இந்த நான் எனது என்பதே இந்த கடந்து செல்வதற்கு பலமாக இருக்கு. அப்ப அம்மா ஒண்ணு ஒண்ணு நீங்க நல்லா பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துரும். அன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை. அந்த மனைவி சொல்லுது, பையன் புருஷன் பண்ணது தப்பு, துபாக்கூரு ஃப்ராடு. பொண்டாட்டி சொல்லுது, சாமி என்ன சாமி நடந்துச்சு, என்ன பண்றது, குடும்ப கஷ்டம் வந்துச்சு, செலவு பண்ணிட்டோம், எல்லாம் பண்றோம், பணம் கொடுத்துக்கலாம், நாங்க என்ன கொடுக்காம போயிட்டோம், பொறுமையா கொடுப்போம், வட்டிலாம் கொடுக்க மாட்டோம், நம்ம தீர்க்கமா சொல்லுவோம் சாமி, இவர் எதுக்கு பயப்படணும், ஓ நீ பயப்படாதியா, பணம் இல்ல வந்தாதான் கொடுக்க முடியும் பேசுவோம். அவன் பயப்படுறான், ஐயோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ. அப்போ இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வருது, நான் சொன்னேன் அப்படியாம்மா, சரிம்மா நீயே சொல்லு, இந்த மாதிரியே சொல்லு, பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வேற எதுனா வந்தா நம்ம லீகலா பார்த்துக்கலாம், நம்ம என்னால முடிஞ்சதை பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த சுமூகமா தீர்வு காண்றேன், நீங்களும் சொல்லுங்க, அவங்க அவகாசம் கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னா. சாமி அவகாசம் தான் இப்ப நம்மளால 6 மாசம் 1 வருஷம் தான் முடியாது சாமி. அந்த அம்மா பாருங்க, இந்த உறவு வந்து அவருக்கு எப்படி பலத்தை கொடுக்குது பாருங்க. இப்ப இவர் என்ன பண்ணாரு, என் பொண்டாட்டி தான் நானுன்னு மாறுவாரா மாற மாட்டாரு, ஈஸியா மாறிடுவார். அவர் பண்ண தப்பை சரியாக்குறது இல்லாம அதனால இன்னும் 2 பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நஷ்டத்துல ஒன்றும் பண்ண முடியாது, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு பலத்தை சேர்க்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, என் பொண்டாட்டி தான் எல்லாமே எனக்கு உலகம்னு சொல்லி இவருக்கு ஆதாயம் வந்துச்சு. ஆனா அவரு உண்மையா அவளுக்கு இருப்பாரான்றதுன்னா இருக்க மாட்டாரு. வெளியே பண்ணதை ஒரு நாள் இவளுக்கு தான் பண்ணுவாரு, இன்னொருத்தருக்கு பண்ணது இவளுக்கு தான் வரும். இதெல்லாம் இயல்பா நடக்கும். இதெல்லாம் நடக்கலைன்னா அப்புறம் இயக்க வேண்டியது. இப்ப இந்த நான் வந்த உடனே எதற்காக இந்த அம்மா தர்மத்தை மீறுறாங்க, அதர்ம வழியில போறாங்க, நீதியை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த எனதுன்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்ப அந்த இதுதான் புருஷன் ஏதோ ஒரு பிரச்சனை பங்கம் வந்துச்சுன்னா தனக்கும் பங்கம் வரும். ஸோ தனக்கு பங்கம் வரக்கூடாதுன்னா இதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த நான் எனதை வன்மையாகும் போது, வாழ்வில் தாழ்வு வரும்போது, வாழ்வு வரும்போது, இதெல்லாம் இந்த நான் எனதுக்குள்ளேயே இயக்கணும், இதை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா உன்னோட படைப்போ உன்னோட அமைப்போ அப்படி இல்லை, நீ பறந்து விரிந்து இருக்கணும்ன்றதுதான் உன்னோட படைப்புன்னு அர்த்தம். ஏன்னா நான் முதல்ல அதை பத்தி எளிமையா சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்கேன். ஆனால் இதை சுருக்கி ஒரு இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வன்மை தான் வாழ்வுன்ற மாதிரி ஆயிடுறது. ஸோ இதை நான் எனது சுமக்க சுமக்க அது வன்மையாகும் போது இதை பயன்படுத்தினால் இயல்பு. ஆனால் இதே அனுபவத்தையே எப்போதும் ப்ரொடெக்ட் ஆகி கட்சியில இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் உருவாகுது. எல்லாருக்கும் பயம், நின்னால் பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தால் பயம், தூங்கினால் பயம், சில பேருக்கு கண்ணு மூடுறதுக்கே பயம். ஆஹ் இதெல்லாம் அதுக்கு இந்த அனுபவங்கள்லாம் என்ன ஆகுது, சுயநலமா மாறிடுறது. அந்த சுயநலம் தன்னலம் எல்லாம் இணைஞ்சு ஒரு மாதிரி கோணங்கள்ல ஒரு மனுஷன் ஆழ்ந்த டைம் வன்மையா இருக்கிறான். இந்த பணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா சொல்ல வேணுமா, சொத்துன்னு வந்துச்சு சொல்ல வேணுமா, மண் பெண் பொண்ணுன்னு வந்தா அவனை தலைவர் கன 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 ஆயிட்டுறாரு. இதேதான் அனுப்பும், இதேதான் பெண்ணும். இப்ப இந்த நான் எனது நாதிக்கும் உச்சத்துக்கு போயிடுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவா இவங்களை இறக்கணும், அதுவா இவங்களை ஏத்தணும். இந்த இயக்கத்துக்குள்ள போயிட்ட பிறகு அவனுக்கு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அது என்ன நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. இங்க தான் வந்து இந்த மனம்ன்ற வந்ததுனால நேரம் நல்ல நேரம்பா. லாஸ்ட் மினிட்ல இருந்து இவர் ஃபோன் பண்ணாரு, எல்லாம் பணம் கட்டியிருப்பேன், ரெண்டும் போயிருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இது மாதிரிலாம் இங்கெல்லாம் கடவுள்ன்ற துணை எல்லாம் வருது, அதுக்கப்புறம் அப்படி வரும். ஸோ இவங்களுக்கு இந்த நான் எனது பயனுள்ளதா இருக்குதுன்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல எதிர்த்து போராடுறதுக்கு இந்த சக்தியை யூஸ் பண்றாங்க, இந்த மனோ சக்தியை யூஸ் பண்றாங்க. இந்த உயிர் சக்தியிலிருந்து பிறந்து நீ பருவம் வந்த பிறகுதான் மனம்ன்ற ஒண்ணு என்ட்ரு ஆகுது உனக்கு 16 வயசுக்கு அப்புறம்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாய் தந்தையரோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தான் உனக்கு வருது. இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு அனுபவம், அப்புறம் இந்த பருவத்தினோட அனுபவம், உயிர் சக்தியினோட அனுபவம், இந்த உயிரின் திறன் மாறுது, இந்திரியங்கள் வருது, எல்லாமே உடல் கட்டமைப்பு எல்லாமே மாறுது. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எது நான், எது எந்துன்னு புரியாம குழப்பம் ஏற்படும் போது இந்த இடம் வந்து இதான் சொல்லுவாங்க, அடலசன் பீரியடு, இனம் புரியாத ஒரு நிலை. ஏன் எதுக்குன்னு எதுவுமே தெரியாம தன் நிலை தடுமாறும், எங்கேயும் நிற்க முடியாது. அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் தான் அரவணைப்பு கொடுக்கணும், உங்களோட கவனமும் அன்பு தான் அவங்கள வந்து அடுத்த அந்த கட்டத்துக்கு உயர்த்தும். ஏன்னா எல்லாமே மாறுது. இந்த இடத்துல அரவணைப்பும் அன்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அந்த உடல் அமைப்பு கட்டமைப்புலாம் பாரும்போது இவங்களுக்கு புதுசு புதுசா உடல்ல மாற்றம் வரும்போது சில பேருக்கு அது வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க, சில பேர் பயப்படுவாங்க. அதுதான் இந்த ஸ்வீட் 16 சொல்லுவாங்க. இந்த 16 வயசுல பாத்தீங்கன்னா பருவம் பூத்து குலுங்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பன்னிக்குட்டி கூட கன்னிக்குட்டி மாதிரி தெரியுமா, எல்லாமே அழகா தெரியும். அந்த மாதிரிலாம் ஒரு ஆண் பெண் ஈர்ப்பெல்லாம் உச்சத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை வச்சோம். அவங்க கொடுக்குற அக்கறை, அரவணைப்பு, வழிகாட்டுதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த வயசுல. அங்க மிஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லைஃப் மிஸ் ஆகும். என்ன மிஸ் பண்ணாலும் உலகத்துல எல்லாத்துலயும் தப்புகள் நிறைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த பய உணர்வுன்னு ஒண்ணு வருது. எதற்கு இந்த பயம் வருதுன்னா, எல்லாரும் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்ற உங்க கருத்தை நீங்க இப்ப சொல்லணும் வினோத். பயம்ன்றது என்ன சொல்லுங்க. பயம் எங்க உருவாகுது, பயம் எப்படி போகுது, எப்படி வருது? எல்லாம் மரண பயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது சார். இந்த மரண பயம்ன்றது உனக்கு எச்சரிக்கை. ம். நீ வந்து கான்சியஸா இருக்கணும், இல்லைன்னா உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த இயற்கை கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்துக்கணும்னு சொல்ற ஒரு விஷயம் இது இயற்கை. பயப்படணும், பயப்படாமையே இருக்கணும். ஸோ இந்த பயப்படாம இருக்கும்போது கடவுளோட இணையும் போது இந்த உயிருக்கு பாதுகாப்பு போயிடும். அப்போ உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நீ அலட்சியமா இருக்கக்கூடாது, பொறுப்பா இருக்கணும், இயற்கை கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கணும். வெயில், மழை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து நீ சிம்பிள்னு விட்டுறாத, அதுவும் உனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக அது ஒரு நிலை. இப்ப நீங்க வரிசையா அந்த மனதுல இருந்து வருது பாருங்க, ஆசை, பாசம், நேசம், காதல், வாட்டவர் எல்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல. இதுல என்னன்னா இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல நீ எல்லாருக்கும் தன்னை பார்த்துதான் பயம். வெளியே பார்க்கறத விட தன்னை பார்க்கறது பயம். ஒண்ணு இழப்பு வந்துருமா, நஷ்டம் வந்துருமா, தாழ்வு வந்துருமா, இந்த மாதிரி பயம். இன்னொன்று வந்து என்னோட கோபம் வெளியே வந்துருமா, ஐயோ இது வந்துட்டு அங்க நஷ்டம் வந்துடும். ஸோ எல்லாரும் அந்த தன்னை எல்லாருக்கும் பயம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வர விஷயத்த பார்த்து தான் பயப்படுறாங்க. இப்ப ஒரு இயல்பா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், நம்ம ஜெகதீஷர் வச்சுக்கோங்க. அவருக்கு திடீர்னு ஒரு பொண்ணை பார்க்கிறாரு, அவருக்கு மோகம் வந்துச்சு. மோகம் கொஞ்சம் அப்படியே ரசிக்கிறார், காமம் வந்துச்சு. தன்னை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பயப்படுவாரா இல்ல சுதந்திரமா என்ஜாயிங் த சீன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாரு? சொல்லுங்க வினோத். பயந்து உங்களை கூப்பிடுவார் சார். கூப்பிடுவார். அது நெக்ஸ்ட் நம்ம காப்பாத்துறோம், அதெல்லாம் ஃபோ அப்படின்னு அது காணாம போயிடும், அது வேற விஷயம். ஆனா இந்த பயம் அவருக்கு எதனால வந்துச்சு? அவரு இவர் பார்க்கல, இவர் தேடல, இவர் ஒண்ணும் பண்ணல, இவர் பாட்டுனா ஒரு வேலையை பண்ணிட்டு தான் இருக்காரு. போற இடத்துல ஒரு கிளாஷ். அது என்ன பண்ணுது, அங்க ஒரு கிளிகிழிப்பான ஊருக்காக சாப்பிட்டுட்டு அது இவரை பார்த்து கிளாஸ் பண்றது, அது அவர் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு மோக உணர்வு ஏற்பட்டது, அதுக்கு காம உணர்வு பிறந்து அது இப்படி கிராஸ் பண்ணும்போது இது தூண்டப்படுறது. இவரு சீரழிந்தவர், இவரு லிங்க் ஆயிடும். இவர் இப்ப இவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட இருந்து பக்கத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் அது போயிடுச்சு. இவரு திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்றாரு, கலெக்ட் ஆக மாட்டேங்குது. உடனே பக்கத்துல இன்னொன்னு பார்க்கிறாரு, அதை பார்த்து கலெக்ட் அது இதையும் கம்பேர் பண்றாரு, ஒப்பீடு பார்க்கிறாரு, சேம் ஃபீல் வருது. ஆஹா,
இது ஃபண்டமெண்டலா என்னன்னா ஆண் பெண் ஈர்ப்புன்றது பொது. ஸோ இதை இவங்க என்ன பண்றாங்க, ரசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கட்டுப்பாட்டுல இல்லை. ஐயோ இப்ப இது வந்து புதுசா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஜெகதீஷ் பார்க்க என்ன ஜெகதீஷ்னு சொல்லி நீங்க என்ட்ரோ ஆகும், ஐயோ வினோத் தான் வராது, எதுனா தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னை கட்டுப்படுத்த பார்த்தான். அப்போ உங்களை பார்த்த உடனே இது தெரிஞ்சிருமோ, இது தப்பு, இது சரின்றது அவனுக்கு தெரிஞ்சாலும் இதை கட்டுப்படுத்தவோ வெளிப்படுத்தவோ திறன் இல்லாம அது உள்ளுக்குள்ளேயே வச்சு அவஸ்தைப்பட்டு இருக்கான். இந்த பயம்ன்றது ஒரு தானா வெளியே வரும். சில பேர் துணிகிறான், என்னத்தனா நான் அப்படிதான், நான் உண்மை நீ நம்மளாம் கண்டுக்காதுங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கொண்டு போவான். ஏன்னா அவனுக்கு அது எதுவுமே பெருசு இல்லை. அவன் சொல்றான், அப்ப என்னால முடியலப்பா, நான் அப்படிதான் துப்பாக்கு ஒரு விட்டுருங்க என்ன அப்படின்ட்டு போயிடுவான். சில பேர் நான் அப்படி இல்லை, ஆனா என்ன பண்றது வருது, நான் எங்க போய் ஒளியறது, ஒன்றும் பண்ண முடியல. சரி ஜெகதீஷ்க்கு வாய்ப்பு இருக்கு சாமி அப்படின்னு பேர், நான் உடனே யாம் இருக்க பயமேன், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு அப்படின்னு ஒரு பிளசன்ட் ஆயிடுறாரு. அவருக்கு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, பிராப்தம் இருக்கு, கட்சி இல்லாத ஒரு பாமரன் என்ன பண்ணுவான், முருகா முருகான்னா அந்த முருகனோட இணையாது. இதுதான் இணைக்கும். அந்த அறிவு சொல்லும் கடவுளை நேடன்னா ஒன்றும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா என் வாழ்க்கை அனுகூல கண்டு வரும்போது நானும் முருகா முருகான்னு வேண்டாத முருகர்களே உட்கார்ந்து அப்பெல்லாம் அது அது முடியாது, கனெக்ட் ஆகல. இந்த பாடி ஒத்துக்காது, மனசு ஒத்துக்காது, இதை மட்டுமே ஒத்துக்கும், மற்றதை ஒத்துக்காது. அது தன் பலத்தை காட்டும், நம்ம நம் பலவீனமாகவும் இப்ப இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் போகும். ஒரு கோணல் அதெல்லாம் நம்ம கடந்து வந்ததுனால யாரு ஆபத்து பண்றோம் யாருன்னா அழே இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடு ஃப்ரீயாடு ஃப்ரீயாடு. ஏன்னா இந்த மாதிரி வரிசையா அந்த மனம் என்ன எவ்வளவுலாம் தாக்குச்சோ, இந்த உடல் வெப்பங்கள் அதிகரிச்சதோ, இந்த இந்திரியங்கள் பறந்ததோ, இந்த இந்திரியங்கள் எல்லாம் நான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன். அது அனைத்தையும் ஒன்னா சேர் விடாம பிரிச்சு எனக்குள்ளேயே அந்த நீர் நெருப்பு காற்று மூன்றும் எனக்கும் அறிவு அண்டத்தோட இணைத்தும் மண்ல என் அனுபவங்களை கொண்டு போய் இந்த புவியீர்ப்பு கொண்டு நான் இங்க இருந்துக்கிட்டு இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சுக்கவே அதுங்க தன் இயக்கத்தை என்கிட்ட காட்டும். காட்டாமலாம் இருக்க முடியாது, நான் எப்போ ஏமாறுன்னு காத்துட்டு தான் இருக்கும். நம்ம கவனமா இருந்து எப்போதும் அதுதான் ஆத்ம விசாரம். விசாரித்து விசாரித்து ஆன்மா ஒழிப்பு ஒடுங்குவது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு சேர விடாம இருந்துகிட்டே இருந்தோம்னா இது நம்ம அந்த இந்த மூணும் இணை. இதுதான் ஜீவாத்மா, இதுதான் கடவுள். இங்க நம்மளோட என்னெல்லாம் சுரக்குதோ அதை அத்தனையும் அவங்க கொண்டு போகும்போது அது அனைத்தையும் இணையாம பிரிய ஆரம்பிக்கும். இந்த பிரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இதனோட பலங்களை தாங்கும் சக்தி நம்மளுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மனம் என்ன பண்ணுது, ஒண்ணு வரிசையா உங்களுக்கு வர மாதிரி எனக்கும் வரிசையா வருது. அது நேரம் எங்கப்பா வருவே நீ, நீ என்ன பண்ண போற, நேரா வந்து போக பொருளை தூண்ட போற, இதுக்கு தானே கோபத்தை தாண்டுற, இது அது நீ என்ன ஒன்னா காட்டு அடி அடி அம்ப உடுப்பா நான் பாத்துக்கிறேன். அது அடிக்க அடிக்க நான் தாங்கிக்கிட்டே இருக்கேன். அது தாங்கி தாங்கி அது என்ன பண்ண முடியும், அதனோட ஃபோர்ஸே 10% 50% தான். இதை தாங்க தாங்க நான் 100ல இருந்து 200 போறேன், 200ல இருந்து 300 போறேன், 300ல இருந்து 400 போறேன், 400ல இருந்து 500% போயிட்டு இப்ப இந்த மனமோட வேகங்கள் என்னை விட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. மனம் இயக்கத்துல இருந்து இயல்பாகவே நான் விடுதலையை அடைகின்றேன். இப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் எந்த மனம் இயக்கல, இந்த எதுவுமே ஒண்ணு சேரல, எல்லாம் உள்ள போனோம்னு பிஸ்கு பிஸ்குன்னு காணப்படுறது. ஒண்ணு ஆன்மால போய் அணைஞ்சிடும். நம்மளுக்கு இயக்கங்கள்ல இருந்து விடுபட்டு நம்மளை சுத்தி எல்லாம் இயங்குகிறது. நான் அந்த இயக்கம் இயங்கி கொண்டிருக்கு, நான் ஆன்மாவையும் இணைஞ்சிட்டேன். அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாம் சுத்தமாக ஆயிடுறது. அந்த சுத்தமா ஆகுறதுனால என்ன ஆகுது, வெளியே போறது இல்லாமல் உள்ளுக்குள்ள போறதே வழக்கமாயிடுச்சு. அதனால எனக்கு வெளியே போறது இல்லைன்றதுனாலயே எனக்கு வந்து தேடுதல் தேவைகள் எதுவும் இல்லாமல் போகுது. இது அதை அப்படியே நிப்பாட்டுற, ரொம்ப டீப்பா போனா நல்லா இருக்குது, என்னை பத்தி நிறைய பேச வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, ஜெகதீஷுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நான் கடந்து வந்துட்டேன். தாங்கி மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணி கடவுளோட துணை கொண்டு குருவின் உபதேசங்கள் அவர்களோட அன்பு ஆதரவுனால் நான் கடந்து மேல வந்துட்டேன். அவங்க வழிகாட்டுதல் அறிவுறுத்தல் வாயிலாக கடந்து வந்துட்டேன் நான்.
இப்ப ஜெகதீஷ் இந்த இடத்துல மாட்டுறாரு. நான் ஒன்னும் பயப்படாத ஜெகதீஷ், நான் பாக்குறேன். ஸோ ஜெகதீஷ்க்கு நான் அவரோட ரிசீவிங், அவர் என்ன ஒரு அவஸ்தை பண்ணிட்டு இருக்காரோ அதை நான் அப்படியே ரிசீவ் பண்றேன். ரிசீவ் பண்ணிட்டு என்கிட்ட இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னா அது என்ன பண்றேன்னா, நான் அந்த கடந்த அனுபவங்களில் என்கிட்ட இருக்கிற சக்தியை லைட்டா அவருக்கு கொடுக்குறேன். உடனே அவருக்கு இந்த இயக்கம் போக பொருளின் துடிப்பு தணிகின்றது. அது அன்பா இருக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா நான் என்ன இயக்கல. ஆனால் நான் அவருக்கு வைத்திருக்கிற ஒரு அக்கறை, அன்பு, அஹ், முக்கியத்துவம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு சீரன் பாதுகாக்க வேண்டியதோ வழி நடத்த வேண்டியதோ நம் கடன்றதுனால அவருக்கு எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அதை நான் ரிசீவ் பண்ணும்போது எனக்கு அந்த அனுபவங்கள் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஏற்படாமலாம் இருக்காது. என்ன ஒண்ணு, இது தாங்கும் பலத்தை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப நான் எந்தையே கடந்து வந்துட்டேன்னும் போது இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கொஞ்சம் பலவீனமாகவும், அந்த நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமோ பலவீனமாகவும், திரும்பவும் நம்ம அதிக ஆற்றலை நம்ம வளர்த்து வச்சிருக்கிறதுனால அது உடனே பூஜ்ஜியமாக்கிட்டு அடுத்த பிரசன்ட்க்கு நான் வந்துருவேன். அவரும் அந்த பாரம் போயிடுச்சுன்னு சொன்னாவே அவருக்கு இந்த பலத்தை உணர்ந்துருவார். அவரும் அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வந்துருவார். இப்போ இந்த இயக்கங்கள் எல்லாம் என்னத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது? இந்த மனம் என்ன சொல்ல போகுது, இது உடல் என்ன சொல்ல போகுது, எல்லாம் பாத்தீங்கன்னா இதுங்களுக்கெல்லாம் தேவைகள்னு ஒண்ணு அவசியமாகப்படுறது. இப்போ பாருங்க, இந்த உடலுக்கு உணவு தேவை, பாதுகாப்பு தேவை, அப்புறம் இந்த உடலுக்கு தேவையான சுகமும் தேவை. ஸோ இந்த பயாலஜிக்கல் நீட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா அழகா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மனுஷன் தான் இதெல்லாம் நீடு தேவை. ஸோ உணவு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம்ன்றது புறத்தே. அகத்தேன்னு வரும்போது அவனுக்கு ஆணுக்குன்னா பெண் துணை தேவை, பெண்ணுக்குன்னா ஆண் துணை தேவை. இந்த துணை கொண்டு வாழணும், இதுதான் சரி. இப்ப இதை நெறிப்படுத்தி கணவன் மனைவின்னு சொல்லி வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, இது இந்த மாதிரி வெளியெல்லாம் இப்போ ஜெகதீஷ்க்கு நான் இருக்கேன் காப்பாத்தினா அவருக்கு இதே மாதிரி மோகம் மயக்கங்கள்லாம் வெளியே வரும்போது என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க இந்த உறவு பலப்படுத்துவதற்காக இந்த உறவுக்குள்ள போறாங்க. ஒரு பாதுகாப்பை தேடுறாங்க. இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு நன்மை செய்யதான் நம்புறாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையை சுருக்குறாங்க. ஆனா உன்னோட படைப்பின் அமைப்பு பிரகாரம் நீ பறந்து விரிந்து வாழ வேண்டும். உனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பொறுப்புகள் கடவுள் கொடுத்துருக்கான். அதனாலதான் கடவுள் எந்த இனத்துக்கும் கொடுக்காத தனித்தன்மைன்ற ஒரு விஷயத்த கடவுள் மனித இனத்துக்கும் கொடுத்துருக்கான். இந்த தனித்தன்மைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், ஒழுக்கம், பண்பு, அன்பு, கருணை, இரக்கம், இதெல்லாம் பெரும் மாற்றல்கள். இது கடவுளோட தன்மையின் வெளி. முதல்ல இந்த அன்பு, இரக்கம், கருணை, பரிவு, உபகாரம் அதுதான் கடவுளோட தன்மையே. ஆனா அதுக்கு வெளியே படுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த அன்பு, சமாதானம் எல்லாம் சொல்லியிருந்தால அமைதி, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் கடவுள் நம்ம மனித குலத்தை கொடுத்த விஷயம். இதெல்லாம் நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கணும். ஏன்னா நீ கடந்து வர பாதைகள் இவ்வளோ விஷயங்களை நீ கடந்து வந்துட்டு இருக்க. உன்னை இவ்வளோ சக்திகள் இயக்குது. இவ்வளவு சக்திகள் இயக்கத்துக்குள்ள நீ இருக்கணும். அதுல இருந்து நீ வெளிப்படணும். இன்னும் நீ பாத்தீங்கன்னா இன்றைய அனுபவம் நாளை 3 மணிக்கு இப்ப பாருங்க, டிஃபன் சாப்பிட்டது, காஃபி குடிக்கிறது எல்லாம் டைமிங் ஆயிடும். அந்த டைம் வந்தாவே சில பேருக்குலாம் கை கால்லாம் நடுங்கும். ஐயோ காஃபி சாப்பிடணும், உடனே எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இல்லைன்னா எனக்கு அப்படியே அந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டே போவாங்க. டைம் டைம் ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீ இந்த மாதிரிலாம் பலவீனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ நேர்மறை ஆற்றல்களை குத்தி இதெல்லாம் நீ பெறணும்னா நீ என்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கணும். ஸோ அதுக்கு நீ என்னை வழிபடணும். நீ என் வழிபடுவதை எப்படி நீ வழிபடணும் அப்படின்றதுல நீ ஒரு நேர்த்தியான குருவிடம் கற்று அதுக்கப்புறம் நீ என்னை அடையணும். இதுதான் உன் பிறப்பின் ரகசியம். அப்போதான் இந்த இயற்கை வளமுடன் இருக்கும். காலம் தன் கடமையை கரெக்டாக செய்யும், இயற்கை தன் கடமையை கரெக்டாக செய்யும். இந்த இயற்கை மென்மையாகும். உனக்குள்ள வன்மைத்தனம் இல்லை என்றால் இயற்கை உன்னிடத்திலிருந்து மென்மையான விஷயங்கள், அந்த அனுபவங்கள், அந்த அறிவுகள் அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு பெண்ணு போகும்போது ஜெகதீஷ் மோகமும் காமம் ஒட்டுறாரோ, அந்த மாதிரி நீ போற இடத்துல அந்த அன்பும் அறிவும் ஆற்றலும் அந்த பரவசம்
அங்க இருக்கிற எல்லா உயிர்களும் அதை கிரகிக்கும், அந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த தன்மை போகும், எல்லா உயிர்களுக்கும் அந்த மென்மை போகும், அப்படியே இது வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தார். கொடுத்து இதெல்லாம் பயன்படுத்துறானா, ஆனா என்ன பண்றது, என்ன தெரிஞ்சாலும் என்ன சொன்னாலும் அது முடியாமல் போகுது. ஏன்னா அதை விட தன் சுகம், ஆசை, இந்த பயம்ன்றது அவங்களை ஆட்கொள்றது, சுயநலம் அவங்களை இயக்குகிறது, இயங்க விடாமல் தடுக்கின்றது. இதெல்லாம் பண்றதுக்காக நிறைய பாவ காரியங்கள்லாம் செஞ்சு விடுறான். அவன் மனம் விரும்பாத செயல் தான் பாவம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பாவம்ன்றதுனால உன் மனம் விரும்பாத செயல் பாவம். ஏன்னா இந்த தர்மம், நீதி, உண்மை இதெல்லாம் தன் ஆற்றலாக அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை மீறி நம்ம செய்யறோம். காரணம், வெளியே மனைவி மக்களை பார்க்கிறோம், அதன் நலனுக்காக நம்ம செஞ்சுடுறோம் ஆசையினாலே. அது தன்னை இயக்க விடாம நம்மளை வளர்ச்சியை தடை செய்யும். இப்படி எல்லாம் நிறைய எல்லாம் வந்துடும். அதனால நீ என்னை வணங்கி செல், உனக்கு நான் வழிகாட்டுகிறேன், நீ உள்ள இருந்து நான் உன்னை இயக்குவேன், உன்னை இயக்குபவன் நான் தான், இது அனைத்தும் இயங்கினாலும் உன்னை எப்படி வழிநடத்துக்கலாம் கடவுள் சொன்னாலும் கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், முயற்சி பண்ண நினைப்பான், ஆனா முடியாது. அஹ் அது அப்படி இப்படி போகும். அதை நீங்க முறையா முயன்றாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் சாத்தியம்தான். ஸோ இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இப்ப நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் பேசணும், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கோம். வினோத் எனக்கு இண்டிகேட் பண்றாரு மைண்ட்ல, சுவாமி நம்ம நேரத்தை கத்துட்டோம், ஜெகதீஷ் வெயிட்டிங். புரியுது. இதுல ஒரு சக்தியாவது இல்ல ஒரு ஆற்றலாவது நம்ம பேசப்பட்ட ஒன்றை நீங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? ஏன்னா இதன் மதிப்பு என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லணும். நான் சாமி ஏதோ சொன்னாங்க, நீங்களும் அப்படியே கதை மாதிரி கேட்டிருக்கலாம். ஆனா இதை நான் ஒன்னும் பிரிச்சு எடுத்திருக்கேன் எனக்குள்ள இருந்து. இதுல நீங்க ஒண்ணு கூட நீங்க கண்ணில் பார்க்கல. இல்ல இதனோட கலர் எப்படி இருக்கும், இது நிறம் எப்படி இருக்கும், இதன் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்க எதுவுமே சொல்லவும் முடியாது. இதெல்லாம் ஒரு ஆற்றலா நம்மளை இயக்குகின்றது. ஒரு இயக்கமா ஒன்ஸா அப்படியே படையா வராங்க, பெரும் படைகள். இதுல ஒருத்த மட்டும் பலம், ஒருத்த பலவீனம் இல்லை, எல்லாருமே பயங்கர பலமான ஆளுங்க, நம்மளை இயக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்ணால் பார்த்திருக்கீங்களா? பேசின விஷயங்கள் அனைத்தும் சொல்றோம். இல்லைங்க சார். ஆனா எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு நம்ம படிக்க வேண்டியது. வெறும் நம்ம உடம்பு, ஒன்லி இந்த சங்கரோட உடம்பு, இந்த சங்கருக்கு மனசு இருக்கு, மனசாட்சி இருக்கு, அறிவு இருக்கு, உயிர் இருக்கு, இதில் உள்ள இயக்கம் இருக்கு, இவ்வளவுதான் விஷயம். ஆனா எவ்வளவு சக்தி இது நம்மளை இயக்குதுன்றது பாருங்க. அத்தனை சக்தியும் நம்ம விடுபடணும். இந்த இயற்கையை அறிந்தவன் நானி. இந்த இயற்கையோட பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, இணைதல், பிரிதல், உணர்தல், புரிதல், ஆற்றல், திறன், இது அனைத்தும் எப்போ கனெக்ட் ஆகுது, எப்போ பிரியுது, எப்போ கனெக்ட் பண்ணணும், எப்போ பிரிக்கணும், இதெல்லாம் சைமல்டைஸ் ரெண்டுத்தையும் ஒண்ணு கத்துக்கிட்டே, அதை கத்துக்கிட்டது எப்போ இணைது எப்போ பிரியுதுன்னு கத்துக்கணும், அதை பிரிச்சு உட்காந்து பார்க்கணும், திரும்பி இணைச்சு உட்காந்து பார்க்கணும், மாற்றம் என்ன ஆகுது, ஓகே கடந்து வந்துட்டோம். ஸோ இந்த இயற்கையை முழுமையாக அறிந்து விட்டால் அவன் ஞானி. மனதை முழுமையாக அறிந்து விட்டால் அவன் ரிஷி, மத ரிஷி. இந்த காலத்தின் இணைதல், பிரிதல், இந்த உடல் எது சேருது எது சேராகும் பொழுது முக்காலத்தை அறிந்தவன் யோகி. இதெல்லாம் அறிவாக அமைந்து, இந்த அறிவு தான் இதற்கு முதன்மையாக இருக்கிறது. உயிர் இருந்தாலும் அந்த உயிரில் இருக்கும் அறிவு தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. போது இந்த அறிவை மட்டுமே நானாக கொண்டு விளங்குபவன் சித்தன். அதனால்தான் சித்தர். அதான் சித்தர்களுக்கு பவர் அதிகம்னா இந்த இயற்கை அஷ்டமா சித்தி, நிஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. உள்ளேயும் புறமும் இயற்கை அவங்களை இயக்கா வண்ணம்
அவங்க பெரும் பலசாலி. அதாவது அது ஒளியோட இணைந்து எப்போதுமே இருக்கும்போதே அவங்க வந்து ஒளி தேகமாக தன்னை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த இயற்கையின் இதுக்குள்ள போக மாட்டாங்க, மாற்றத்துக்குள்ள. அப்புறம் மகன் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் தன்னை பற்றி சிந்திக்காமல் வெறும் அன்புதான் நான், எம்பெருமான் தான் நான், சிவபெருமான், ஈசனி, முருகா, கந்தா, கடம்பான்னு சொல்லிட்டு நம்ம சாமியை போல வரவங்க அனைத்துவர்களுக்கும் நலன் காப்பதில் மட்டுமே. எப்படி கடவுள் முருகப்பெருமானோட கொள்கை தான் சாமியோட கொள்கை. இந்த மனித குலத்தை காக்க, தேவர்களை காக்க முருகன் அவதரித்தது போல நேத்தான் பிறந்தார் முருகர். உங்களுக்கு தெரியுமா, நீங்க கொண்டாடுனீங்க ஏதோ நேத்து நாங்க போய் கொண்டாடணும் சாமி கோயில்ல. ஆமா சாமி, ம்? நீங்க வைகாகம் முருகர் பிறந்த நாளுக்கு ஆ, சத்சங்கம் கேட்டேன். ஆமா. வைகாசி பௌர்ணமி நாங்க முருகப்பெருமான் அவதரித்து இந்த ஒரு தேவ குலத்தை காக்கணும்னு வந்ததுனால சுவாமி இது அதுவே தன் கொள்கையை கொண்டுட்டார். முருகப்பெருமான் யாம் இருக்க பயமேன் என்றார். என் நம்ம சுவாமி என்ன சொன்னாங்க, என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரே தள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி எவன் வந்து நிற்கிறானோ அவங்களோட பாவ புண்ணியம் என்ன இருக்கட்டோ அதை நான் ஏத்துக்கிறேன். நான் தான் இவ்வளவு சக்தியை கத்து வச்சிருக்கேனே, எவ்வளவு புனிதம் என்கிட்ட இருக்கு, எதுவுமே என்னை இயக்கலைன்னா நான் புனிதன் ஆயிட்டேன், எல்லாரும் என்னை இயக்குச்சுன்னா நான் பாவி ஆயிட்டேன், இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால என்னை இயக்கல, நான் புனிதனா இருக்கேன், வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன், வாழ்ந்துக்கிட்டோம், நீ அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துரு. ஏன்னா எனக்கு அந்த நான் வந்து எப்பவுமே உன்னையே வழிபட்டு இருக்கிறதுனால எவன் எது கேட்டாலும் நல்லது கேட்டு இது எதுவுமே பார்க்காம கொடுத்துருவேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருந்து நான் என்ன கேட்கறது, நான் எப்போதும் புனிதனா இருக்கேன், நீயும் நானும் இணைஞ்சு வேற இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வாழும் தகுதியை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் அன்பேசுவோம், இதுதான் உன் தன்மை, எல்லாரும் நலன் காக்கணும், எல்லாரும் வாழணும், எல்லாரும் வளமுடனும், செழிப்புடனும், ஆரோக்கியத்துடனும் நலமுடன் வாழணும். அதனால அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துருவோம், எல்லாரையும் வாழ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பே சிவமாக நம்ம சாமி அமர்றதுனால ஒரு தன்னலமற்ற சிந்தனையாளனாக இருப்பதனால மகான் ஆகிறார். அவரோட உணர்வுகள் எல்லாமே அந்த அன்பிலே ஒடுங்க ஒடுங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள் எதுவும் இணையாமல் பிரிந்து கொண்டே போறதுனால அவங்க அன்பே நானாக அமர குமார கடவுளையே உடைய இணைச்சியே இருக்கிறதுனால அவங்க எப்போதும் புனிதனாகவே தன் வாழ்வை வாழும்போதும் செய்யறாங்க, வாழ்ந்த பிறகும் செய்யறாங்க. இதனால்தான் அவங்க ஜீவன் எங்கும் போகாமல் அங்கே ஜீவிக்க தொடங்குகின்றது. இதெல்லாம் சித்திகள்னு சொல்லப்படும். சொல்லுங்க வினோத். நன்றி சாமி. இல்ல வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தொட்டுட்டோமா, இல்ல இன்னும் ஏதாவது குறை நிறைகள் இருக்கா? இது இருக்கு ஒரு சாமி பெரிய நிறைய. இது நம்ம ஒரு ஒரு மோகத்தை பத்தி எடுத்தோம்னா அதன் தலைப்புல நிறைய பேசலாம். இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு எனர்ஜிஸ் நம்மள இயக்குது பாத்தீங்களா. இதெல்லாம் உருவம் கிடையாது. அது எங்க இருந்து வருது, எங்க போகுது, யார் தொடரா, யார் தூக்குறா, எதுவுமே தெரியாது. கண்ணுல பாக்குறோம் டக்குன்னு மாறுது உள்ள, காதுல கேட்கிறோம் டக்குன்னு மாறுது உள்ள, யாரோ ஒருத்தர் போறவங்க நம்மளை தூண்டி விட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு இயக்கத்தோட இயக்கமா கலந்துருக்கு. இப்போ இவ்வளோ விஷயம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு, ஆனா அதுல ஒண்ணு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதை நான் நம்புறது யாரு, இது எந்த இல்லை, இல்லை இவ அவனோட பேசுறாளா, இவரோட பேசுறாளா, சந்தேகப்படுற புத்தி, இதெல்லாம் ஏன் வருது, இந்த பற்றுதல் ஆதாயம் இதெல்லாம் ஏன், இதெல்லாம் ஒரு விந்தை. இந்த வன்மைன்ற ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு வரணும், அப்பதான் அழிவுன்றது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இயற்கையும் ஏன் நம்மளை கடவுளை வழிபடும் போது தட்டு அவங்களை பின்னாடி தள்ளுது அப்படின்னு சொன்னா, இந்த வன்மையான இயக்கங்கள் இருக்கும்போது தான் வாழ்க்கை நீ உயிர் பழக்கம் வளரும் தொடச்சிருப்போம். நீ வன்மை ஆயிட்டுன்னா இந்த இயற்கை விட்டு வெளியே போயிட்டுன்னா அது தன் பலத்தை விட்டு இழந்ததாக ஆயிடும் இல்லையா. ஸோ அது நம்ம அதை சந்திக்கும் போது தன் மண்ணை அது தன் சக்தியெல்லாம் காட்டதான் செய்யும். ஸோ நம்ம அன்போட பொறுமையா அதை எதிர்க்காம பணிந்து கடவுளோட இணைந்து இந்த அன்புன்ற ஒரு நன்மையை வளர்த்து வளர்த்துனா நம்ம இதை கடந்து வரணும். சொல்லுங்க.
ஆக கூடி இன்னைக்கு நம்ம மொத்தமும் பேசுனது என்னன்னா, ஒரு மனுஷன் வாழ்வில் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் அதிகமாக இயக்கப்படுகின்றது, இயங்கப்படுகின்றன, தேடுகப்படுகின்றன, தேவைப்படுகின்றன, எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? ஆனா இதை அப்படியே சுருக்கி கொண்டு வந்தோன்னா ரெண்டே விஷயத்துல நிற்கும். ஒண்ணு சுகம், இன்னொன்னு பணம். அப்படி இது எல்லாம் எதுக்கு 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 ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வந்து நின்று என்னன்னா இதுதான் இதான் 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 அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு முடிஞ்சு. சொல்லுங்க வினோத். சாமி, நன்றி சாமி, நிறைவா இருந்ததுங்க சாமி. ஓகே. சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சாமி. என்னுடைய இதுல என்ன கேள்வியும் ஆகுது? கூறுங்கள் சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இப்ப வினோத்துக்கிட்ட ஃப்ளோ எனக்கு டக்கு டக்குன்னு ஓவர் ஃப்ளோ போகுது. சரி, ஏதோ அந்த ஸ்கேலோட இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி பேசுறதுனால கொஞ்சம் பொறுமையா நின்று நிறுத்தி நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் ஓப்பன் ஆயிட போறோன்ற பயத்துலதான். சொல்லுங்க. நன்றிங்க சாமி. ம். சுவாமி, இந்த கேள்வியும் நீங்கள் தொட்டீர்கள் சுவாமி. இருந்தாலும் இந்த ஆமா. கேள்வி கேட்கின்றேன். சொல்லுங்க. அதாவது இந்த உடலில் தோல், தசை, ம். எலும்பு ம். இது ம். மூன்றும் ஆதாரமாக இருக்கின்றன. ம். பின்பு உறுப்புகள் நாம் இயங்குவதற்கு ஏதுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சுவாமி. இப்பொழுது இந்த தோலிலும் தசையிலுமே நாம் எதோட தொடர்பு கொள்கின்றோமோ அதோடைய நினைவுகள், பதிவுகள் எல்லாமே இருக்கின்றது. அது ஞாபகமாகவும் இருக்கின்றது சுவாமி. இப்படி பாவமாக அது மாறுகின்றது சுவாமி. இந்த பாவத்தை எப்படி போக்குவது மற்றும் அதாவது இந்த தோல் தசையில் உள்ள பாவங்களை எப்படி போக்குவது மற்றும் இந்த எலும்பிலிருந்து நம் ஆற்றலை எப்படி கவனத்தை நிலைநிறுத்தி எலும்பிலிருந்து செயல்படுவது மற்றும் மனிதனின் அன்றாட தேவைகள் எல்லாமே இந்த உடலை சார்ந்தே நிகழ்கின்றன அல்லவா சாமி? ஒரு சாதாரண மனிதன் உடலையே வைத்து முழுவதுமாக இயங்குகின்றான். அதனால் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது சாமி. இந்த இதான் நம்ம வள்ளல் பிரான் சொல்ற மாயை திரை என்கிற சுத்தமாயை அசுத்தமாயின்னு பிரிக்கிறேன். இதெல்லாம் ஒரு திரைகளாக இருக்கு. இப்ப இங்கேயும் பாருங்க, கண்ணுக்கு தெரியாதுதான் இது. நம்ம இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் கடந்து வந்தா இதோட முடிஞ்சாங்கன்னா முடியல, இன்னொன்னு தொடருது. இப்ப நீங்க கேள்வி பாருங்க, இப்ப மாயை திரை வருது. இந்த உடலுக்கு பாத்தீங்கன்னா இந்த சருமத்துக்கு ஒரு, இப்ப இந்த உடம்போட இணைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா துகள்கள் வந்து எங்கிருந்து கிடைக்குதுன்னா நட்சத்திரத்துல இருந்து கிடைக்குது. இப்ப இந்த மனம் வரும்போது ராசி பலன் வந்துட்டு, அதனால அதுக்கு நேரம்னு ஒண்ணு வருது கூட. ஆனா இந்த உடலோட பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உயிர் சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிருக்கு உறங்குவதும் விழிக்க வைப்பதும் சந்திரனும் சூரியனா இருக்கான். இது நீ உயிர் வாழணும்னா அவசியம் நடந்தாகும் இல்லையா? இப்போ இந்த இப்ப இந்த சுத்தமாயி அசுத்தமாயின்ற போது, அசுத்தமாயின்னா ஆசா பாசம் நேசம் இந்த மாதிரி இனவெற்றி இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. ஆனா இதுவும் தொடர்ச்சியா நடந்தாகணும். ஆனால் துறவிகளுக்கு இதல்ல அப்படின்னு சொல்லி வள்ளல் பிரான் சொல்றார். ஸோ வள்ளல் பிரானோட கோட்பாட்டுல பாத்தீங்கன்னா துறவரம் தான் முதன்மை குறிப்பிடுறார். அவரு இந்த திரு அருட்பாலே அவரை பத்தி ரொம்ப 6ஆம் திருமுறையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஏன்னா நான் படிச்சதுல கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். ஆஹ் அதாவது கேள்வினா புறத்தே இல்லை, ஞானத்துல. எனக்குள்ள சமயங்கள்ல நான் வள்ளலார் நெறிக்கு ஆட்கொள்ளப்பட்டு நான் தேடிட்டு இருந்தேன் அவரோட இதெல்லாம். அப்ப அவர் எனக்கு கொடுத்த போதனைகள்லாம் வச்சு ஓரளவுக்கு எனக்கு ஆஹ் இந்த அசுத்த மாயைன்றது வந்து நம்ம மாயைன்றது வந்து இதெல்லாம் ஒரு இயக்கம், இதெல்லாம் ஒரு திரைகள். இப்ப இந்த உடலுக்கு பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கக்கூடாது, குளிர் அதிகமா இருக்கக்கூடாது, இந்த உடம்புல உஷ்ணம் சீரா இருக்கணும், இந்த உடலுக்கு அசைவுகள் ரொம்ப முக்கியம், நடைப்பயிற்சி, தேக பயிற்சி, அதான் யோகாசனம், ஏதோ ஒண்ணு
இந்த உடல்கள் அசைந்து கொண்டே இருக்கணும். மனதை கூடுமானம் மட்டும் அசையாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த அசுத்த மாயை கடந்து நம்ம சுத்த மாயைக்கு போகணும். சுத்த மாயையிலிருந்து விடுபட்டு கடைசியில இந்த ஒளி தேகமாக நம்ம வாழ்க்கையை வாழணும். இந்த ஒளியோட ஒளி இணையணும். இந்த ஜோதியாக நம்ம மாறணும். இந்த ஜோதியாக மாறும்போது இந்த உடலை தூள தேகமாக இந்த பஞ்சபூதங்கள் இணையும் போது நம்ம ஆன்மால இணைஞ்சியே பழக்கப்படும் போது இந்த 3 பூதங்கள்ல இருந்து ஒரு பூதமாக நம்ம பிரிக்கும் திறனை வளர்க்கணுன்றது. அதாவது இந்த காத்துல இந்த உடலை கரைக்கணும், அப்படி இந்த கரைஞ்சி போயிடணும் இந்த உடல். ஏன்னா காத்துலாம் வேகம் அதிகமா இருக்கும். அதன் இயல்பை கட்டுப்படுத்துறது யாருன்னா இந்த ஒளி தான் நம்மளை கட்டுப்படுத்தி உயிர் வாழ வச்சுன்றது. இதனோட இணைஞ்சிட்டோன்னு சொன்னா அதனோட வேகம் இந்த உடலை பிரிச்சிடும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த உடலோட எடை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நீங்க முதல்ல இந்த தேகத்துக்கான விஷயம் உடலை பத்தி சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன கேட்டீங்க? எலும்பு, அப்புறம் தோல், தசை, எலும்பு சுவாமி. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மழை, வெயில், குளிர், அப்புறம் காற்று, இதெல்லாம் எது வெளியேந்து வேறு உங்களுக்கு உள்ள போற விஷயம், வெளியேந்து உங்க கூட தாக்க விஷயத்துல எல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த உடம்பு தான் நீங்க இந்த உடம்பு தோல் சதை தான் உங்களை பாதுகாக்கு. இதுதான் எல்லா மிருகத்துக்கும் பாதுகாக்கு. மிருகங்களுக்கு எல்லாம் மாற்றங்கள் அதுங்களுக்கு எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சருமத்தின் வாயிலாக தான் நடக்கும். நம்மளுக்கும் அப்படிதான் நடக்குது. நான் நம்ம மனம்ன்ற ஒரு விஷயம், 6ஆம் அறிவுன்ற ஒண்ணு இருக்கிறதுனால நம்மளுக்கு பசிக்குது, தூக்கம் வருது, கோபம் வருது, ஆத்திரம் வருதுன்னு சொல்றேன். அதுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனவங்க அந்த அடுத்தவங்கள அந்த உணர்ந்து அதுங்க மாறும். அந்த மாதிரி இப்போ இந்த தோலும் சதயங்களும் தான் உங்களோட உடலை ஒரு திரையாக பாதுகாக்கப்படுறது. இப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் மறைவா இருக்கிறவர் யாருன்னா உயிர். இவர் தான் ஹீரோ. இவரை ப்ரொடெக்ட் பண்றதுதான் நம்ம வேலை. இந்த உயிரை காப்பாற்றணும். இதுதான். இப்ப மனுஷங்களுக்கு ஒன்றும் ஏன் எதுக்கும் தெரியாதனால என் அர்ஜான் வயிற்றுக்காக நான் தப்பு பண்ணேன், அர்ஜான் வயிற்றுக்காக நான் பாவம் பண்ணேன், எல்லாம் இந்த வயிற்று பொழப்புக்காக தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரியாது உயிரை காப்பாத்துக்காக தான், உணவுக்காகன்றது தெரியாதனால அவங்க அரைச்சான் வயிறுன்னு சொல்றோம், வயிற்று பொழப்புன்னு சொல்றோம். ஸோ இந்த உயிர் பாதுகாக்கப்படணும்னா இதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். இந்த உயிர் பாதுகாப்பா இருக்கணும். இத்தனை ஆண்டு காலம் இது பிரணயம் இது பிரயாணம் பண்ணோம். அந்த பிரயாணம் பண்ணும்போது ஒரு நிலை மாறும். இங்க வளர்ச்சியா இருக்கும், தேய்வும் இருக்கும். இந்த வளர்ச்சிகள் வரும்போது இதனோட வேகம் இப்படி இருக்கும், தேய்வுகள் வரும்போது இதனோட குறைகள் இப்படி இருக்கும். இது ரெண்டுத்தையும் சமமா பார்க்குற அளவுக்கு ஒரு பலமான நிலைப்பாடுகள் வேணும் அப்படின்னும் போது ஒரு வடிவமைக்கப்படுறது. இதுக்கு 7 திரைகள் இருக்கு. இந்த 7 திரைகளை நம்ம கடந்துதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். இப்ப இதுக்கு இந்த மனம்ன்ற ஒரு இயக்கம் வரும்போது சிற்சபை பொற்சபைன்னு பிரிக்கிறார். இப்ப நம்ம யோகம்னு வந்துட்டா வலது குண்டல், அதாவது 4 மணிக்கட்டி 3 மணிக்கட்டின்னு பிரியும். அப்புறம் வலது குண்டலினி இடது குண்டலினி பிரியும். இப்படி ஒரு வகையாக பிரிக்கிறான். இந்த சதைகள்லாம் என்ன பண்றதுன்னா இப்போ முதல்ல 4 இருக்கு. இந்த 4ன்றது என்னன்னா அசுத்தமயா இருக்கு, சுத்தமாயி 3வது. இந்த 7 மாய திரைகளை நீ அகற்றணும். அகற்றினாதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கலாம் அப்படின்னும் போது இந்த உடலுக்கு இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கடந்து வந்த பாதைகள்ல இவ்வளோ இயக்கத்தை நம்மளை இயக்குகிட்டு இருக்குன்னா இந்த உடலுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை, எவ்வளவு பலம் தேவை. இதுக்கு ஏறணும் இறங்கணுன்ற ஒரு ஏற்றம்னா இறக்கம் இருக்கணும், இறக்கம்னா ஏற்றம் இருக்கணும். இது ஒரு சுழற்சியா இருக்கணும். அப்பதான் இது மனுஷனால ஜீவிக்க முடியும். ஏறி நின்னாலும் வாழ முடியாது, இறங்கி நின்னாலும் வாழ முடியாது.
அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பிலே ஒரு விஷயம் என்ன கலக்குதுன்னா இந்த ஆணவம் கம்மம் மாயைன்னு கலக்குது. இந்த பிறப்பிலேயே இது கலந்துது. அது ஒரு பக்கம் பெரிய ஆற்றல் ஆயிடுச்சு. கம்மம்னா அனுபவம், மாயைன்னா புரியாம இது ஏன்னா நம்மளும் சொந்தம் கொண்டாடி உரிமை கொண்டாடி அவங்க வாழ்வை இயக்கிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆணவம்ன்றது இயல்பா பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த திரைகள்லாம் கடக்கணும் அப்படின்னு சொன்னா இவ்வளோ விஷயம் நடக்குது நம்ம உடம்புல. முதல்ல நம்ம மேல இருந்து அண்டத்துல இருந்து பிரபஞ்சத்துல இருந்து அந்த பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கிறோம். இது ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பலனா அமையுது. ஏன்னா நீங்க நிறைய வெளியே இருந்து உள்ள போது உள்ள இருந்து வெளியே போகுன்ற போது நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நிறைய இருக்கு, கிருமிகள்லாம் நிறைய உள்ள போகும். அப்போ உடல் நோய் ஏற்படும், ஆரோக்கியம் படும் போது ஆரோக்கியம் கெட்டால் உயிருக்கு பாதுகாப்புன்றதுனால என்ன பண்ணோம்னா இதெல்லாம் பிரபஞ்சத்துல நோய் எதிர்ப்பு சக்தி எடுக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும்னா நீங்க கவனமா இருக்கணும். கவனத்தை நீங்க வளர்த்தே ஆகணும். இவ்வளவும் இயங்குகிறதுன்ற ஒரு விஷயத்தை நீ எதன் கண்டி பார்க்க முடியும்னா உன் கவனத்தின் வாயிலாக தான் அறிய முடியும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த உயிர் பாதுகாப்பாக இருப்பதற்காக இவ்வளோ பெரிய இயக்கத்தை இயக்கி இதுக்கெல்லாம் கடந்து இந்த உயிர் ஒரு இடத்துல நிற்காம மேல இருந்து கீழே வர்றதும் கீழே இருந்து மேல போதும் அந்த எந்தெந்த சூழல்களுக்கு ஏத்த மாதிரி ஆஹ் அங்கே தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண நிலை, அவங்களோட மனநிலை, சுற்றுப்புற சூழல் இதற்கு ஏத்த மாதிரி அதன் அதன் பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொள்ளும். ஆஹ் ஏன்னா அது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அதனாலதான் பாருங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி துடிப்புகள் இருக்கும். இந்த சுவாசம் பாத்தீங்கன்னா கட்டை விரல் நுனியில இருந்து உச்சந்தலை வரைக்கும் சுவாசம் போயிட்டு வரும். இதெல்லாம் ஒரு சுழற்சியா வந்துட்டு இது சுழல சுழல தன்மைகள் மாறுது. அந்த தன்மைகள் மாற மாற உயிருக்கு பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வெளியே இருந்து உங்களை பாதுகாத்துக்கு இப்ப இந்த எப்படிதான் ஒண்ணு வளர்ந்தது. இப்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு கரெக்டா போதா ஜெகதீஷ்? இல்ல நான் வேற கோணல் மாத்தவா? போகின்றது சுவாமி. சரி. நீங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? இந்த சதை, எலும்பு, அப்புறம் என்ன கேட்டீங்க? தோல், சதை, எலும்பு என்று மனித இயக்கம் ஆஹ் இருக்கின்றது அல்லவா சுவாமி? இதில் ஆமா. எப்படி இந்த உடல் பாவமாக ஆகின்றது அல்லவா சுவாமி? நம்மளுடைய அனுபவங்களால இதை எப்படி பரிசுத்தமாக மாற்றி ஓகே ஓகே, எப்படி பாவமா அப்படின்னு சொல்றீங்களா? அதை பரிசுத்தமாக மாற்றி புனிதமாக வைத்துக் கொள்வது. நான் மாயத்திரையை தொட்டு வேற பக்கம் போயிட்டேன்னா அப்படியே இப்ப என் கோணல் இந்த சித்தப்பை பொச்சப்பை பத்தி போகுது. ஸோ அது போனா அது வேற மாதிரி போகும். அதனாலதான் இப்போ உங்களை நிறுத்திட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஏன் பாவமாகுதுன்னா இது அனுபவங்கள் ஒன்று கூட உள்ள இன்பத்தையே கொடுக்கல, துன்பத்தை தான் கொண்டு போய் கொடுக்குது. இது ஏன் பாவமாகுது? எல்லாம் சுமையாகுது, பாரம் ஆகுது. ஒரு அனுபவம் கூட எனக்கு பலமாகவில்லை, என்னை உயர்த்தவில்லை. நான் அட்டவணை தாழ்த்தி தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், அத்தவனை கொடுமைப்படுத்த வேண்டும், மற்றவனை துன்பப்படுத்த வேண்டும், மற்றவனை இழிவுபடுத்த வேண்டும், மற்றவனை பொருளை அபகரிக்க வேண்டும், அத்தவனை வீழ்த்தி நான் உயர வேண்டும், தான் வாழ பிறரை கெடுக்க வேண்டும். இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உலக நீதிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமே எதுவா இருந்தாலும் எல்லாம் பாரமா இருக்க தவிர எதுவும் பலமா இல்லை. இந்த தேகம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேகம் நான் தான், ஓகேவா? இது எந்த ஐஎம், நான் தான், என் உடம்பு தான். ஆனா இதை நான் என் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது.
ஏன் பாவம் ஆகுதுன்னு கேட்டீங்க இல்லையா? அதனால சொல்றேன். இதை என் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஒரு பெண்ணை விரும்புறேன்னா உடனே எங்க அம்மா என்னை எதிர்ப்பா. எங்க அப்பா வந்து என்னை அடிப்பான். சொத்துல காசு கொடுக்க மாட்டேன். உன் எதிர்காலத்தை நான் சூனியமாக்கிடுவேன்னு பயமுறுத்துவான். உனக்கு வேலை வெட்டி இல்லை. இல்லை நீ வேலைக்கு போற சம்பாதிக்கிற. சரி எனக்கு சொத்து பத்து வேண்டாம். என் சுகம் தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு சொல்லி எதிர்த்து அவனுக்கு போறான்னா இந்த உடல் பாருங்க என் என்னதான் நான் தான் இது. நான் உலகத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னா சொல்லி நான் பயங்கர குரல் எல்லாம் கொடுக்குறேன். ஆனா இது எந்த இல்லைன்னு சொல்றான் என் அம்மாவும் அப்பாவும். இது உண்டு இல்லடா, நாங்க கொடுத்தது. சரிப்பா, ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யட்டும்? இந்த மாதிரி நடந்துச்சு. அதை விட நான் சொல்றதை கேள்வி. உன் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. ஏன் இஷ்டத்துக்கு நீங்க நடந்தாகணும். சரிப்பா, ஓகே. அப்புறம் எனக்கு வந்து பாருங்க இந்த அனுபவம் எனக்கு வந்து தன்மான பங்கத்தை இழக்கிச்சு. அப்போ எனக்கு என்ன தோன்றது அந்த இடத்துல, டோட்டலா எல்லாம் க்ளோஸ், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படியே அப்படியேன்னு சொல்லி போகுது. இந்த அனுபவங்கள் என்ன பண்ணும்? உங்களை பெருமைப்படுத்துமா? உங்களை உயர்த்துமா? உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குமா? எதிர்காலத்தை சந்திக்கிற துணிவை கொடுக்குமா? எதுவும் கொடுக்காது. உங்களை பயத்தை தான் கொடுக்கும். உடனே நம்ம என்ன பண்ணோம்? சரி, இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா அப்பா பேச்ச கேட்கணும், இல்லைன்னா எதிர்காலம் சூனியமாயிடும், பாதுகாப்பு இல்லை. இல்லை துணிஞ்சு செஞ்ச நிறைய இன்னல்கள் இடையூறுகள் எல்லாம் சந்திக்கணும், பெரிய கஷ்டம். அந்த மாதிரி சரி, நம்ம பெருமைக்குரிய விஷயங்களை தேடலாம் உலகத்துலன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கர புத்திசாலி, அறிவாளி, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, டாப்பரு, அப்படி இப்படின்னு போய் பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம், பெரிய விஷயங்கள் பண்றோம், இதை கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம், எல்லாம் பண்ணி தன் திறமையும் தன் தகுதியை வளர்த்துக்கிறதுல ஒரு அறிவுபூர்வமான நிலை. அதுவும் சரிதான், தப்பு இல்லை. ஆனால் இந்த அனுபவங்கள் மட்டுமே நானா இருக்க முடியாது. ஏன்னா என்னை சுத்தி பல விஷயம் நடக்குது. இதுல நான் என்னை இணைச்சி ஃபோக்கஸ் பண்ணி என் தகுதியை வளர்த்து, என் அறிவை வளர்த்து, என் வாழ்வியல் முறை எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நான் வளர்க்குறேன். நான் வளர்வதால் என்னை சுற்றி இருக்கிறவங்க வளர்றாங்க. ஏதோ ஒரு நன்மைகள் நடக்கின்றன. நல்ல விஷயம். ஆனா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்பப்போ வெளிப்படதான் செய்யும். அப்போ இந்த உடல் வந்து துன்பப்படுறது. இந்த உடலுக்கு வந்து இன்பப்படணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதன் வாயிலாக அவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அதுக்காக பல காரியங்கள் செய்யறாங்க. இப்படி நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாலும் இந்த அனுபவத்தின் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமையாகவே வந்து சேருகின்றன. சுகம்னு போறோம், அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சுமை ஆயிடுறது. அதை சுமக்கலைன்னா நான் பலவீனமாகறேன், சுமந்தா நான் பலமாகறேன். அப்ப அதை நான் சுமக்கணும்னு போனா இத்தனையும் இயல்பா என்ன வேற இத்தனை விஷயங்கள் இயக்குகின்றன. ஆனா கூட இதையும் சேர்ந்து இயக்கணும்னும் போது ஜீவன் சக்தி போயிடுறது. இந்த ஜீவனுக்கு வந்து சக்தி குறைய ஆரம்பிக்கும் போது வாழும் தகுதியை இழந்து கொண்டே போறாங்க. இந்த ஆயுள்கள் குறைவுங்கிறது வாழும் தகுதி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ சில பேருக்கு வாழவே தகுதி இல்லை அப்படின்ற போதுல அவங்களுக்கு மரணம் சீக்கிரம் சித்திக்கும். அது எப்படி வேணா சித்திக்கலாம். நோய்வாய்ப்படலாம், விபத்து விபத்துன்னு எதுலோ நோக்கத்துல நடக்கும். அதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இமயமலை போயிருக்காங்க, குரூப்பா டூர் போயிருக்காங்க. இந்த குரூப்ல கூட்டு போறவங்க அந்த அம்மா எல்லாரும் போயிருக்காங்க. எல்லாரும் கங்கையில தண்ணி முதல்ல இருந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் இறங்கி கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. தண்ணி வேகம் அதிகமா இருக்கு, இறங்காதீங்கன்னு அங்க எச்சரிச்சுட்டு தான் இருக்காங்க. தண்ணி வேற குளிர் ஜில்லுன்னு இருக்கு, யாரும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிச்சுட்டதுனால அந்த படகு துறையில இருந்து மீறி நம்ம ஆர்வ கோளாறுல உள்ள போய் அடிச்சுட்டு போயிட்டாங்க.
ஒரு 300 மீட்டர்லயே அவங்க திரும்ப கடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கேயே இருக்காங்கனால அங்க முடிஞ்சிச்சு. ஃபியூ செகண்ட்ஸ்ல முடியும். ஏன் அவங்களை இழுத்துது அப்படின்ற ஒரு கேள்வி அங்க இருக்கு. எல்லாரும் நிக்கிறாங்க. போனவங்க எல்லாரும் ஒருத்தர் 2 பேர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லாரும் அந்த எல்லையை நிக்கிறாங்க. அவங்க மட்டும் ஏன் எல்லையை தாண்டுறாங்க? ரொம்ப இல்ல. ஒரு 10 அடி தாண்டுறாங்க. ஒரு கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறாங்க, உள்ள முழுகிறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா அது வேகத்துல முடிஞ்சிச்சு ஒண்ணு. யார் சொல்லியும் கேட்காம அவங்களுக்கு அது ஏன் நடக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு நான் சும்மா ஒரு ஒரு இப்படி ஒரு கோணல்ல ஒரு உதாரணம் பார்க்கிறோம் அவ்வளவுதான். இது ஒரு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை. அவங்களுக்கு அந்த கங்கை புனித நதின்னும் போது அந்த உள்ள இருக்கிற பாவம் வந்து எனக்கு இதுலயே மூழ்கி போயிட்டா போதும்டா சாமின்னு அவங்க அந்த நிமிஷம் கூட நினைச்சிருக்கலாம். அந்த வேகம் இயக்கிருக்கலாம். அந்த ஏன்னா கண்ணில் பார்க்கறது வேகமா ஓடுற தண்ணி உள்ள இருந்து வந்ததும் வேகம் ரெண்டும் இணைஞ்சது இருக்கலான்றது என்னோட ஒரு விஷயம். ஏது இது நடந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா நிறைய இருக்கும் பின்னாடி. இந்த மனம் விரும்பாத செயல் தான் பாவமா இருக்கு. இந்த மனம் விரும்புறது எதை விரும்புது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்ப மனம் விரும்பிய செயல் புண்ணியம் என்றால் மனம் விரும்பாத செயல் பாவம். அப்ப மனம் விரும்பிய செயல் சொல் செயல் ரெண்டுமே ஒண்ணுதான். மனம் எதை விரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது இல்லையா ஜெகதீஷ்? ஆம் சுவாமி. ஆமா. So, இந்த மனம் எதை விரும்புகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனம் அமைதியை விரும்புகிறது, உடல் நிம்மதியை விரும்புகிறது, சமாதானத்தை விரும்புகிறது, ஒற்றுமையை விரும்புகிறது, நிதானத்தை விரும்புகிறது, தெளிவை விரும்புகிறது, உறுதியை விரும்புகிறது, தன்னம்பிக்கை விரும்புகிறது, தைரியத்தை விரும்புகிறது, ஒழுக்கத்தை விரும்புகிறது, பண்பை விரும்புகிறது. இப்படின்றாக இந்த நேர்மறை ஆற்றல் இதுதான் நானாகும் போது இந்த தோல், இந்த சதை, நரம்பு, நாடிகள், எலும்பு அனைத்தும் மென்மையாக இருக்கு. இதை நம்ம பயிற்சி செய்யும்போது இப்போ இது புனிதமாக மாறப்படும் போது நம் நிலை எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் தியானம் பண்ணவே நீங்க சூப்பரா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றீங்க. இதுவே நானாக இருக்கும்போது நம்ம யாரா இருப்போம்? புண்ணியம், புனிதம் தானே. இந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்மறையே இல்லை. இங்க நான் எனது இல்லை, எந்த உண்டு இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இந்த சதைகள் மென்மையாக இருக்கிறது. இப்படிதான் சொல்லுவாங்க, இந்த தேஜஸ் எல்லாம் வருதுன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ உள்ளக்குள்ள எவ்வளவு மென்மையாக இருக்கின்றாய், உள்ளுக்குள் எத்தனை தூரம் நீ பாவமற்று இருக்கின்றாய். இப்ப நான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ சுகத்துக்காகவோ சொத்துக்காகவோ சில விஷயங்கள் பண்ண முடியும்போது இயல்பாக நியாயத்தையோ தர்மத்தையோ கடைபிடிக்க இயலாது. ஆனா இதையும் கடைபிடிக்கணும்ன்றதான் கடவுள் சொல்றான். அதையும் கடைபிடிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் வந்துருது, பிள்ளை குட்டின்னு வந்துடும். அப்போ எல்லாத்தையும் தாண்டி இயங்க வைக்கும் அந்த ஆசா பாசம். அதனால பாவங்கள்லாம் நிறைய சுமை சேரும். அதனாலதான் வள்ளல் பிரான் துறவுக்கு முதன்மை கொடுக்குறேன். துறவு தான் சரியான. ஆனா திருமணம் ஆனவர்களுக்கும் இப்படி எல்லாம் இருக்கணும், நீங்க எப்போதும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கும் ஒரு நெறிகளை சொல்லியிருக்காரு. ஆனா துறவு தான் சிறப்புன்றது அவரோட நோக்கம். ஆஹ் so எல்லாம் யாரா இருந்தாலும் எல்லை வந்து துறக்கிறது தான் சரி அப்படின்றது. ஏன்னா நம்ம இங்க சுமக்கிறோம். நான் இப்ப சுமைன்னு சொன்ன முன்னாடி ஒரு ஒரு அனுபவங்களும் சுமக்கிறோம். இங்க ஒரு 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 அனுபவத்தையும் துறக்கிறோம். ஒட்டுமொத்த இயக்கத்தையே திறந்துடுறோம். கடைசியில ஒண்ணுமே இல்லையே, நம்ம எல்லாம் இந்த இயற்கை காலம் எல்லாம் தாண்டி கடவுள்கிட்ட போய் இணைஞ்சிட்டோம். ஆன்மாவோட இணைஞ்சிடுறோம். கண் மூடினாலும்
மென்மை கண் துறந்தாலும் மென்மை, நின்னால் மென்மை, நடந்தால் மென்மை, பார்த்தால் மென்மை, கேட்டால் மென்மை, எதுவும் உள்ள போனாலும் மென்மையாக தான் இருக்கு. நாம் வன்மையாக எதுவுமே வன்மையாகல, அப்போ நம்ம புனிதமாகும். இந்த மனம் விரும்பவும் விரும்பாதுன்னா மனமே ஒண்ணு இல்லாம போயிடும். அறிவு தான் நானாம இருக்கும். இந்த அறிவு ஆற்றல் திறன் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் பாதுகாப்பாயிடும். தான் உயிரை பாதுகாத்து இல்லாம அது இந்த உலகத்தையே பாதுகாக்கும் அளவுக்கு திறன் வளர்ந்துரும். உலக நன்மைக்காக, கடவுளின் தொண்டுக்காக, உலக இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒருவரும் தன் வாழ்வை புறக்கின்றார். இது சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சிவபெருமான் கொண்ட பக்தியினாலும் சிறப்பினாலும் அன்பினாலும் அவன் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது. நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு நாளும் நம்மளை சலிச்சோ வெறுத்தோ போங்கடா நாய்களேன்னு சொல்றதே இல்லை சிவபெருமான். என்னைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அவரை நமக்குள்ள இருந்து நம்மளை ஆதரிச்சு நீங்க வாழுங்கன்றதுக்கு நிறைய வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் நான் சொன்னதை கேளுங்கன்றதுக்கு நிறைய உபதேசங்களையும் கொடுத்துன்னு இருக்காரு. முழுமையாக ஆதரிக்கிறார், அன்பு செலுத்துறார். ஆனா நம்மளை அவரால் பின்பற்ற முடியவில்லை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதனோட பலங்கள் அதிகமா இருக்கு. இதற்கு மெல்ல மெல்லமா கடந்து வாங்கடா என்ன பிடிச்சின்ற அதற்கான முயற்சிகள் யாரும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை கடவுள்னா காசை கொடு, கல்யாணம் பண்ணி வை, பிள்ளை பெற்று கொடு, ஸ்கூல் சீட்டு காலேஜ் சீட்டு வாங்கி கொடு, இதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை கொடு, பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும், பெரிய பதவிக்கு போகணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவைகள் ஆசைகளை மட்டும் நீ பூர்த்தி செய்ய, நீங்க தான் எனக்கு தேவையில்லை. ஐம் யூசிங் யூ, தட்ஸ் ஆல். நான் உன்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ஃபாலோ பண்ணி என்ன வரப்போகுது எனக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. கடவுள் என்ன சொல்ல மாட்டார். பரவாயில்ல, நீ என்னை பின்பற்றவில்லையே பரவாயில்ல, நீ வாழ்ந்துக்கொள், உனக்கு என்ன தேவையோ வந்து வாங்கிக்கோ, பெற்றுக்கோ, வாழ்ந்துக்கோ, நல்லா இருக்கு. அன்பே சிவம், ஓம் நம சிவாய, சம்போ மகாதேவா என்பவர். பின்பற்றுபவனுக்கு தன் அன்பு, அறிவு, ஆற்றல், திறன் எல்லாத்தையும் கொடுத்து தனக்கு நிகரானவனாக உயர்த்துகின்றார் கடவுள். நான் வேறு கடவுள் வேறு என்ற நிலையை கொடுத்து நீ நானும் ஒண்ணுடான்னு சொல்ற சிவபெருமான் அன்பே சிவம்னு அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி இந்த உலகத்தில் அவர் இருந்தாலும் மறைந்தாலும் அவர் புகழ் ஓங்கி கொண்டே இருக்கும். ஸோ அவங்க புகழ் மங்காது, அறிவு மங்காது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை மங்காது. இந்த உலகத்தில் இயக்க முடியாத சில விஷயங்களில் அவர்களும் ஒருத்தராகி அவர்களை வணங்கி நிற்பவர்களோ, நம்பி நிற்பவர்களோ, பின்பற்றுபவர்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் இடையூறுகள் வருகின்றதோ அந்த சமயத்தில் இவங்கள் அறிவை பயன்படுத்தி அவங்க எண்ணங்களை போக்கி வழிநடத்தி வாழ்வதற்கு வழிவகுத்து தருவார்கள். அவங்க அறிவு தன் சீடர்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் முன்னேறுவார்கள். அவங்க கொள்கைகள், கோட்பாடுகள் வளர்க்கப்படும். தர்மங்களும் நீதிகளும் பின்பற்றப்படும். உலகத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் ஓங்குவதற்கு இவர்கள்லாம் தன் வாழ்வை திறந்து உலக நன்மைக்காக தன் வாழ்வை துறக்கின்றார்கள். இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்வதை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம வள்ளல்பிரான் தன் கொள்கை எல்லா உயிர்களும் என்று இன்புற்று இருக்க நினைப்பது எல்லாமே இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. அவர் பின்பற்றியவர் தாய்மானவரையும் திருமூலரையும் அவர் தன் மானசீக குருவாக பின்பற்றிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பற்றி சில விஷயங்கள் துவக்கப்படும் போது இது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. தாய்மானவர் சொல்லியிருக்காரு, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம திருமூலரோட அன்பர் பணி செய்ய நம்மை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்து விடும் சொல்லி அவர் முடிக்கிறார்.
ஸோ இந்த ரெண்டு கோட்பாடுகளை வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு மானசீக குருவா இருந்து பின்பற்றிருப்பாரு. அவரோட பாடல்கள் வரிகளின் பிரதிபலிப்பெல்லாம் பார்க்கப்படும் போது அந்த காலகட்ட அந்த அளவுகோல்களை வச்சு பார்க்கப்படும் போது இப்படி என் மனசுல தோற்றம், என் அறிவுக்கு எட்டியதுன்னு சொல்லலாம். மனசுல தோணுன்னு சொன்ன நல்லா இருக்காது, அறிவுக்கு எட்டியது. அதை பத்தி நான் அவரும் கேட்டதில்லை, ஆராய்ச்சியும் பண்ணதில்லை. எனக்கு தோணியதாக அறிவு கட்டிச்சு, ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பின்பற்றோம். சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. நம்ம எல்லாம் புரிஞ்சுதான் எல்லாத்தையும் புரிந்தது சுவாமி, புரிந்தது. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண நல்லா இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. நன்றிங்க சுவாமி. சொல்லுங்க சுவாமி, நம்ம நேரத்துக்கு வந்திருக்கோம் சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. சரி சரி, ஓகே. அப்ப வினோத், ஏதாவது கேள்விகள் இருக்கா? சுவாமி இன்னைக்கு அவ்வளவு சாமி, அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம் சாமி. இல்ல, அது கேள்வி கேட்கணும்னு இருந்தீங்கன்னா கேளுங்க. வேணா சாமி அடுத்த வாரம் நம்ம காலம் பத்தி பேசலாம் சாமி, இயற்கையை பத்தி பேசணும் இன்னைக்கு. திரும்பி இயற்கையை பத்தியா? இல்லைங்க சாமி, காலம். ஓகே. அதுவும் பெரிய சப்ஜெக்ட்ல நீ சின்னதா முடிக்க முடியுமான்னு தெரியல, அதுக்காக அடுத்த வாரம். ஆமா, கண்டிப்பா அது பெரிய சப்ஜெக்ட், முடியாது. சரி, அப்ப நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சாமி. ஜெகதீஷ்? நிறைவு செய்யலாம் சுவாமி. ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சுவாமி. நன்றிங்க சுவாமி. நமஸ்காரம். நன்றி சுவாமி. நன்றி குருஜி. நன்றி குருஜி.